கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் கிறிஸ்துவின் நாள் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days, with the help of the Holy Ghost, we are meditating the word of God under the title, The Day of Christ. பிலிப்பியர் 1 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். Let's read Philippians chapter 1 verse 10 in English. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். That ye may approve things that are excellent, that ye may be sincere and without offense till the day of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கிறிஸ்துவின் நாள் என்பது இயேசுவின் ரகசிய வருகையை காட்டுகிறது. The day of Christ shows the secret coming of our Lord Jesus. இயேசுவின் ரகசிய வருகை அல்லது கிறிஸ்துவின் நாள் என்பது ஒரு நியாயத்தீர்ப்பாய் காணப்படுகிறது. The secret coming of our Lord Jesus or the day of Christ will be a day of judgment. கிறிஸ்துவின் நாளில் எல்லா கிறிஸ்தவர்களும் அல்லது எல்லா பெந்தகோஸ்து ஜனங்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. On the day of Christ, not all Christians or not all Pentecostal people will be caught up. இங்கே இரண்டு முக்கியமான தெய்வீக குணாசீலங்களை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு வலியுறுத்துகிறார். Here the Holy Ghost, with the help of Saint Paul, is stressing two important things. முதலாவதாக, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களாய் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் போதே மாற வேண்டும் என்று சொல்கிறார். First of all, he says, while you are alive on this earth itself, you have to become sincere for the day of Christ. தமிழ் வார்த்தையிலே எழுதப்பட்ட அந்த துப்புரவு என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையில் இலிக்ரினேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Greek translation for the word sincere in English is ilikrines. அதற்கு 4 முக்கியமான அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். 4 important meanings have been given for that. முதலாவதாக, சூரிய ஒளியினால் அல்லது சூரிய கதிரால் நியாயம் விசாரிக்கப்படுவது. First of all, being judged by the sunlight or being judged by the sun rays. இரண்டாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதே சுபாவங்கள் அல்லது அதே அவயத்தின் அவயங்கள் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கப்படும். Second is, will be tested as genuine to know if our members have the members similar to Lord Jesus Christ. மூன்றாவதாக, சுத்தமான அல்லது பரிசுத்தமான. Third is pure. நான்காவதாக, உண்மையுள்ள. Fourth is faithful. இந்த 4 அர்த்தங்கள் துப்புரவு என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் கிரேக்க வேத ஆராய்ச்சியாளர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. By the Greek biblical scholars, these 4 meanings have been given for the term sincere. இதில் நாம் இரண்டாவது காரியமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அதே அவயங்கள் அவருடைய கிறிஸ்துவின் நாளில் அவருக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும், அது சோதித்து பார்க்கப்படும் என்கிறதான சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Now we are meditating the truths as to if our members will be tested, if it is genuine as the members of Jesus. முதலாவதாக அவருடைய தலையை குறித்து நாம் தியானித்தோம். First of all, we meditated about his head. இரண்டாவதாக அவருடைய தலைமயிரை குறித்து தியானித்தோம். And second, we meditated about his hair. மூன்றாவதாக அவருடைய கண்களை குறித்து நாம் தியானித்தோம். Third, we meditated about his eyes. நான்காவதாக அவருடைய கன்னங்களை குறித்து தியானித்தோம். And fourth, we meditated about his cheeks. ஐந்தாவதாக அவருடைய உதடுகளை குறித்து நாம் தியானித்தோம். Fifth, we meditated about his lips. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே நாம் அவருடைய உதடுகளை குறித்து தியானித்தோம். Week before last, we meditated about his lips. கன்னங்களை குறித்தும் நாம் தியானித்தோம். We also meditated about the cheeks. இன்றைய தினத்திலே நாம் அவருடைய கரங்களை குறித்து தியானிக்க போகிறோம். And today we are going to meditate about his hands. உன்னத பாட்டு 5 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். Let's read Song of Solomon chapter 5 verse 14. அவர் கரங்கள் படிகப்பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. His hands are as gold rings set with a beryl. His belly is as bright ivory overlaid with sapphires. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கரங்கள் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம்.
Here we see how the hands of Lord Jesus Christ were. மணவாளனாகிய கிறிஸ்துவுடைய கரங்களை குறித்துதான் இங்கே தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. Here it is prophetically written about the hands of Jesus our bridegroom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவருடைய கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. His hands are as gold rings set with the beryl. மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. I repeat once again, his hands are as gold rings set with the beryl. முதலாவதாக இந்த படிகை பச்சையை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். First of all, we should understand about this beryl. படிகை பச்சை என்று சொல்லும்போது அது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு கல்லா இருக்கிறது. Beryl is a precious stone. பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்திலே அந்த படிகை பச்சையில் தான் என்கிற பெயர் முத்திரை வெட்டப்பட்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். We see that in the breastplate of the high priest, the beryl was inscribed with the name Dan. யாத்திராகமம் 28 அதிகாரம் 15 வசனத்தையும் 20 வசனத்தையும் வாசிப்போம். Let's read Exodus chapter 28 verse 15 and 20. நியாயவிதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏப்போத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. 4ஆம் பத்தி படிக பச்சையும் கோமேதகமும் யஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். And thou shalt make the breastplate of judgment with cunning work after the work of the ephod. Thou shalt make it of gold, of blue, and of purple, and of scarlet, and of fine twined linen shalt thou make it. And the 4th row a beryl, and an onyx, and a jasper. Thou shalt set in gold in the enclosings. படிக பச்சை என்று சொல்லும்போது அது ஒரு விலையேறப்பெற்ற கல். அந்த கல்லானது பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் தான் கோத்திரம் அதிலே முத்திரை வெட்டப்பட்டிருந்தது. Beryl is a precious stone, and it was in the breastplate of the high priest with the inscription Dan on it. இரண்டாவதாக இந்த படிக பச்சையை குறித்து நாம் பார்ப்போமானால், புதிய எருசலேமை குறித்து யோவான் தரிசனத்தில் காணும்போது, Second, when we say of beryl, Apostle John in his vision saw about New Jerusalem. இப்ப நீங்கள் புதிய எருசலேமுக்கு போக முடியாக தேவனால் அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். Now you have been called by God and anointed to go to New Jerusalem. அந்த புதிய எருசலேமானது 12 அஸ்திவார கற்களின் மேல் நின்று கொண்டிருப்பதாக பத்மு தீவில் சிறையிருப்பிலே காணப்பட்ட யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். Apostle John has revealed to Saint John, who was in exile in the Isle of Patmos, about this Jerusalem which was standing on the foundations of these 12 stones. நான் மறுபடியும் சொல்கிறேன், 12 வெளியேறப்பெற்ற அஸ்திவார கற்களின் மேல் புதிய எருசலேம் காணப்படுகிறது. New Jerusalem is found upon the foundation of 12 precious stones. அந்த 12 வெளியேறப்பெற்ற கற்களில் ஒரு வெளியேறப்பெற்ற கல்தான் இந்த படிக பச்சை என்று யோவான் தரிசனத்தில் காண்கிறார். Apostle John in his vision saw that out of the 12 precious stones, beryl was one among them. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 19 வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். We read that in the book of Revelation chapter 21 verse 19. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. 1ஆம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது ஸ்வர்ண ரத்தினம், 8வது படிக பச்சை. 8வது படிக பச்சை. 8th beryl. And the foundations of the wall of the city were garnished with all manner of precious stones. The first foundation was jasper, the second sapphire, the third is chalcedony, the fourth an emerald, the fifth sardonyx, the sixth sardius, the seventh chrysolite, the 8th beryl. இந்த ஒவ்வொரு விலையேறப்பட்ட கல்லும் ஒரு தெய்வீக குணாசிலத்தை காட்டுகிறது. Each precious stone shows a divine nature. புதிய எருசலேமுக்கு நீங்கள் போக வேண்டுமானால் இந்த 12 தெய்வீக குணாசிலங்கள், இந்த ஒவ்வொரு வெளியேறப்பட்ட கல்லுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய தெய்வீக குணாசிலத்தை காட்டுகிறது. இந்த சுபாவம் யாருக்குள்ள உருவாக்கப்படுகிறதோ அவர்கள்தான் புதிய எருசலேமாய் மாற முடியும். These 12 precious stones show of the 12 divine natures, and a person who has acquired all these divine natures alone can go to New Jerusalem. இங்கே
புதிய எருசலேமிலே 8வது அஸ்திவாரம் முழுவதும் படிகப்பட்சியா இருந்தது. In the New Jerusalem, the eighth foundation was of beryl. 12 அஸ்திவார கற்களின் மேல் புதிய எருசலேம் காணப்படுகிறது. New Jerusalem is found upon the foundation of 12 precious stones. அதிலே 8வது அஸ்திவார கல் படிகப்பட்சியா இருப்பதாக யோவான் தரிசனத்தில் காண்கிறார். John in his vision saw that out of the 12, the eighth foundation was of beryl. இனி படிகப்பட்சியினுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Now we are going to see about the spiritual significance of this beryl. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்கள் படிகப்பட்சி பதித்த பொன் வளையல்களுக்கு ஒப்பாக காணப்படுகிறது. Here we see that the hands of our Lord Jesus Christ are as gold rings set with the beryl. படிகப்பட்சிக்கு நான் 3 ஆவிக்குரிய அர்த்தங்களை இன்றைய தினத்திலே உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Today in front of you I am going to place 3 spiritual meanings for this beryl. முதலாவதாக படிகப்பட்சியிலே நாம் ஆரம்பத்தில் நாம் பார்த்தது போல பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் அந்த படிகப்பட்சி தான் கோத்திரம் முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருந்தது. First of all, as we already saw, this beryl was in the breastplate of the high priest with the inscription Dan. தான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நியாயம் விசாரித்தல். The meaning of the term Dan is judging. தான் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். In Genesis chapter 30 verse 6 we read about Dan. அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். And Rachel said, God hath judged me, and hath also heard my voice, and hath given me a son, therefore called she his name Dan. தேவன் என் வழக்கை தீர்த்தார். God hath judged me. இப்ப வழக்கை தீர்க்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? Who has authority to judge? எழுத்தின்படியாக ஒரு நீதிபதிக்கு அது காணப்படுகிறது. Literally a judge has it. ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நீதிபதியாய் இருக்க வேண்டும். In a spiritual realm, the Lord God should be our judge. நீதிபதியாய் தேவன் யாருடைய வாழ்க்கையில் இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நியாயம் விசாரிக்கிறாரோ, only in those people's lives where God is a judge and where he is judging, அதுதான் அவருடைய கரங்கள் தான் படிகப்பட்சியை போன்ற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. and only those hands have the experience of a beryl. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவதாக அவருடைய கரங்கள் படிகப்பட்சி என்பதை வெளிப்படுத்துகிறது. First of all, what does it show when we say his hands are with beryl? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நீதிபதியாய் இருந்து நம்முடைய ஜீவியத்தில் அவர் நியாயம் விசாரிக்கிறவராய் காணப்பட வேண்டும். God should be a judge in our lives and he should judge our cause. சுருக்கமாய் சொல்ல போனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நீதிபதியாய் காணப்பட வேண்டும். அவர் கிரியை செய்ய வேண்டும். In short, we can say that God should deal in our lives as a judge. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த பூமியில் நாம் உயிரோடு இருக்கிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நீதிபதியாய் இருந்து இது சரி, இது தவறு, இது பரிசுத்தம், இது அசுத்தம், இது பெருமை, இது தாழ்மை, இங்கே போகக்கூடாது, இங்கே போக வேண்டும், இப்படி அவர் நம்மை நியாயம் விசாரித்து ஒரு நீதிபதியாயிருந்து நம்மை வழி நடத்த வேண்டும். எது சரி எது தவறு என்று நமக்கு தெரியாது. We do not know what is right and what is wrong. Therefore, God should be a judge in our lives and he should say what is right in our lives and what is wrong, what is holiness and what is uncleanness, the places where we can go and the places we have to refrain from, and the things we ought to do and the things we ought not to do. சங்கீதக்காரனாகிய தாவீதும் சரி, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலும் சரி, தேவன் எங்களுடைய நியாயாதிபதி அல்லது மூலவாசிலே அது நீதிபதி என்று அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். Both psalmist and prophet Isaiah have confessed that God is their judge. ஏசாயாவை வாசிப்போம். ஏசாயா 33:22. Isaiah chapter 33 verse 22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. For the Lord is our judge. தேவன் நம்முடைய நீதிபதியாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். Therefore, the Lord should be the judge in our lives. அதாவது இயேசுவுடைய கரங்கள் ஒரு நீதிபதியின் கரங்களாய் இருந்து நம்முடைய ஜீவியத்தில் சரி எது தவறு எது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். அப்படி மாத்திரம் கிரியை செய்தால் மாத்திரம்தான் அவருடைய கரங்கள் படிகப்பட்சி பதித்த பொன் வளையல்களாய் இருக்கிறது. That is, the hands of Lord Jesus Christ must be like the hands of a judge and should show what is right and what is wrong in our lives. Only then can his hands be like beryl. இதற்கு உதாரணமாக நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். For example, let me give an instance from the scripture. புறஜாதி ராஜாவாகிய
அபிமெலேக்கு என்று நினைக்கிறேன். அவன் ஒரு பாவம் செய்யறதுக்காக முயற்சிக்கிறான். A Gentile king by name Abimelech tried to commit a sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவன் ஒரு மெய்யான ஒரு சரியான ஒரு தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்ல முடியாது. We cannot call him a perfect or true child of God. ஆனா அதே வேளையில அவன் பாவம் செய்ய போனாலும் அவனுடைய இருதயம் தேவனுடைய பார்வையில ஒரு உத்தமமாய் காணப்படுகிறது. Even though he tried to commit a sin, his heart was found upright in the sight of God. அந்த வேத பகுதியை நாம் படித்து பார்க்கும்போது அங்கே கர்த்தருடைய கரம் படிகை பச்சை பதித்த ஒரு பொன் வளையலாக வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். When we read that scripture passage, we can find out that the hands of God were as gold rings set with the beryl. இல்ல நாம் வாசிக்கிறபடி நாம் தியானிக்கிறபடி தான் என்றால் நியாயம் விசாரித்தல் அல்லது நீதிபதியாய் இருந்து தேவன் வழக்கை தீர்ப்பது. Or else, like we read, Dan means the judge or the person who is judging or cause. படிகை பச்சை தானை வெளிப்படுத்துகிறது. Beryl shows Dan. படிகை பச்சை தான் கோத்திரத்துக்குரியதாய் காணப்பட்டது. Beryl belonged to the tribe of Dan. மற்றொரு விதத்திலே அது புதிய எருசலேமின் 12 அஸ்திவாரங்களிலே 8வது அஸ்திவார கல்லாய் காணப்படுகிறது. On the other hand, it was the 8th foundation stone out of the 12 foundation stones for New Jerusalem. அந்த படிகை பச்சையானது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நீதிபதியாய் இருந்து அவருடைய கரம் நீதிபதியின் கரமாய் இருந்து நம்முடைய ஜீவியத்தில் உள்ள தவறுகளை நாம் தவறான திசையில் போகும்போது தடுத்து நிறுத்தி இதல்ல நீ போக வேண்டிய வழி, இதுதான் நீ போக வேண்டிய வழி என்று யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் காண்பிக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில் தான் அவர் நீதிபதியாய் இருக்கிறார். The beryl being a judge in our lives, it is reproving us, and in case we take the wrong direction, it comes and confronts us and says that we are taking the wrong route and corrects us. In such lives, he is a judge. இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நான் கடந்த நாட்களில் நான் யோசித்து இருக்கிறேன். In the past, when I had gone through these verses, I had thought, இந்த வசனத்தை வைத்து எத்தனையோ நாட்கள் நான் ஜெபித்து இருக்கிறேன். I have prayed over this verse for many days. ஒரு புறஜாதி ராஜாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு அவனுடைய ஜீவியத்தை குறித்து கருத்துள்ளவராய் இருந்து அவர் சொல்லுகிறார், அவருடைய கரம் நீட்டி அவன் பாவம் செய்யாதபடிக்கு, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன். And we see how God was very careful about the life of even a Gentile king, and therefore he said that I stopped you from committing such a mistake. ஆதியாகமத்திலே வாசிப்போம். In the book of Genesis 26 chapter 20 verse 6. அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். And I had withheld thee. And God said unto him in a dream, I know that thou didst this in the integrity of thy heart, for I also withheld thee from sinning against me. தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில தேவன் நீதிபதியாய் மாற வேண்டும். God should become the judge in our personal life. அவர் நியாயம் விசாரிக்கிறவராய் நம்முடைய வழக்கை தீர்க்கிறவராய் மாற வேண்டும். He must come to judge our cause. நம்முடைய வழி, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய கிரியை எது சரி, எது தவறு, எது பரிசுத்தம், எது அசுத்தம். In our walks, in our talks, in our deeds, he must come and say which is right, which is wrong, which is holy and which is unholy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? இங்கே இந்த அபிமெலேக் தவறு செய்ய முயற்சித்த போது ஆண்டவர் அவனை தவறு செய்ய அனுமதிக்கல, விடல. Here we see that when Abimelech tried to commit a sin, God withheld him and he did not suffer him to do that sin. அவருடைய கரத்தை நீட்டி அவனை தடுக்கிறார். He stretched out his hand and he stopped him. அங்கே தேவனுடைய கரத்தை நாம் பார்க்கிறோம். There we are able to see the hand of God. பிதாவுடைய கரம், the hand of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. பிதாவின் கரம் எப்படி இருந்ததோ அதான் இயேசு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். Jesus had the same hands like that of the Father. That is why Jesus has said, he that had seen me had seen the Father. பிதா எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இயேசு இருந்தார். For Jesus was as the Father was. இயேசு எப்படி இருக்கிறாரோ, அவருடைய கரங்கள் எப்படி இருக்கிறதோ அதுபோன்று நம்முடைய கரங்கள் மாற வேண்டும். And our hands should become as the hands of Jesus. நான் முதலாவது இயேசுவுடைய கரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி படிகை பச்சை பதித்த பொன் வளையல்களாய் காணப்படுகிறது என்பதை சொல்லுகிறேன். பிற்பாடு நம்முடைய கரங்கள் எப்படி மற்றவருடைய வாழ்க்கையில் படிகை பச்சை பதித்த பொன் வளையல்களாய் மாற வேண்டும். First of all, let me say how the hands of Jesus were as gold rings set with the beryl in our lives, and later let me say how our hands should be as gold rings set with the beryl in the lives of others. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I am repeating once again. முதலாவது இயேசுவுடைய கரம் எப்படி படிகை பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருந்தது.
First of all, how the hands of Jesus were as gold rings set with the beryl. நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி கிரியை செய்கிறார்? How he is working in our lives. இரண்டாவது, நம்முடைய கரம் எப்படி அவருடைய கரத்தை போல படிக பட்சை பதித்த பொன் வளையல்களாய் மாற வேண்டும். Second, how our hands also should change like the hands of Jesus as gold rings set with the beryl. முதல் காரியம், படிக பட்சை என்பதுடைய முதல் அர்த்தம் தேவன் நியாய விசாரித்தால் தேவனுடைய வாழ்க்கையில் நீதிபதி. The first meaning of the term beryl is God is my judge and he will judge my cause. நாம் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்றைக்கு தேவன் நீதிபதியாய் மாறி அவருடைய கரத்தை நீட்டி இது சரி இது தவறு என்று சுட்டி காட்டுகிறாரோ அன்றைக்கு தான் நம்முடைய ஜீவியம் மாறும், சுபாவம் மாறும், நாம் அவரை போல மாற முடியும். Dearly beloved, if we want to be caught up in the secret coming of Lord Jesus Christ, only the day when our natures become like the beryl or like Lord Jesus Christ, only then can we be formed like him. ஏனென்றால் நம்முடைய ஜீவியத்தில் சில காரியங்கள் நாம் செய்கிறது நமக்கு சரியாக தெரியும். For in our lives certain times the things we do may be right in our sight. நம்முடைய பார்வைக்கும் அந்த நாம் செய்கிற காரியம் சரியாய் தெரியும், நாம் பேசுகிற காரியம் சரியா தெரியும். நம்மை சூழ்ந்து நம்மை நேசிக்கிறவங்களுடைய பார்வைக்கும் கூட நாம் செய்யறதெல்லாம் சரியா தான் அவங்களுக்கும் தெரியும். அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க, ஆமா நீங்க செய்யறதெல்லாம் சரிதான்னு சொல்லுவாங்க. For at times the things that we do, it may look right in our sight and also in the sight of the people who love us, and they will be approving whatever things we do, be it good or bad. இதை நான் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். I once again want to emphasize this point. நம்முடைய பார்வைக்கு சில காரியங்கள் நாம் பார்ப்பது, பேசுவது, செய்வது சரியாக தெரியும். In our sight, at times certain things may look good, whatever we see, do or speak. அதே வேளையில் நம்முடைய குடும்பத்தார், நம்மை நேசிக்கிறவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்களுடைய பார்வைக்கும் ஆமா நீங்க செய்யறது சரி, நீங்க செஞ்சது சரிதான், இதுதான் சரி என்று கூட நாம் செய்த காரியத்தை அவங்க என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தி அவங்க சொல்லுவாங்க. Similarly, our friends, our family people and people very close to us also may approve and encourage whatever we do. என்னுடைய பார்வைக்கு ஒரு காரியம் சரியா தெரியுதுன்னா அப்ப என் வாழ்க்கையில யார் ஜட்ஜா இருக்கிறா? Therefore, if a thing is right in my sight and who is the judge in my life, தயவு செய்து சரியா ஃபாலோ பண்ணுவாங்க. please follow this. நான் ஜீவியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். I am speaking about a life. என்னுடைய பார்வைக்கு ஒரு காரியம் சரியா தெரிந்து நான் ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறேன்னு சொன்னா அப்ப என்னுடைய வாழ்க்கையில யார் ஜட்ஜா இருக்கிறா? தேவன் அல்ல எனக்கு ஜட்ஜ், அல்லது தேவன் அல்ல எனக்கு நீதிபதி. If I take some decision and that is right in my sight, then God is not the judge. என்னுடைய வாழ்க்கையில நான் நீதிபதியாக இருக்கிறேன். I become a judge in my life. இப்ப சில வேளை நான் செய்த காரியத்தை மற்றவங்களும் சரின்னு சொல்றாங்க, குடும்பத்தார் சொல்றாங்க, நண்பர்கள் சொல்றாங்க, உறவினர்கள் சொல்றாங்க. At times my family people, my friends and my relatives also say that what I did was right. நம்மள நேசிக்கிற எல்லா பேரும் சொல்றாங்க, ஆமாங்க நீங்க செஞ்சது சரிதான். Everyone who loves us has said that what I did was right. அப்ப என்னுடைய வாழ்க்கையில யார் நீதிபதி? Then who is the judge in my life? தேவன் அல்ல. It's not God. என்னுடைய நண்பர்கள் அல்லது என்னுடைய உறவினர்கள் அல்லது என்னை நேசிக்கிறவர்கள் அல்லது என்னால் நேசிக்கப்படுகிறவர்கள். That is my friends, my relatives and people who love me and people who are being loved by me. நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை நிதானித்து பார்த்தால் இந்த ரெண்டு வட்டத்துக்குள்ள தான் நாம் சுற்றிக் கொண்டே இருக்கிறோம். With great humility of mind, I am saying, if we examine our lives today, we can find ourselves in these two circles only. நம்முடைய போக்கு வரவு, our going out and coming in, நாம் வைத்திருக்கிறதான அந்த ஐக்கியங்கள், our associations, நாம் சந்திக்கிற அந்த சந்திப்புகள், our meetings, நாம் பேசுகிற பேச்சுகள், our conversations, நாம் செய்கிற கிரியைகள், all our deeds. ஒன்று நம்முடைய பார்வைக்கு சரியா தெரியும். One, it will be right in our sight. இல்ல மற்றவங்க அது சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நம்முடைய காதுகள் கேட்க. Or others will be encouraging us. அநேகர் அதை சரின்னு சொல்றதுனால நம்ம அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். Because many people approve of these things, we continue in that. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த ரெண்டு அனுபவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நீதிபதியாய் மாறி இதை செய், இதை செய்யாதே, இங்கே போ, இங்கே போகாதே. Dearly beloved, you and I should come out of these two circles. God should become our judge and he should command us saying, you can do this and you should not do this. You can go here and you ought not to go there, and so on. உன்னுடைய வாழ்க்கையில் இது பரிசுத்தம், இது அசுத்தம். In your life, this is holiness, this is unholiness. இது பெருமை, இது தாழ்மை. This is pride and that is humility. இது கீழ்ப்படியாமை, இது கீழ்ப்படிதல். This is disobedience and that is obedience. இது சாந்தம் அல்லது இது கோபம், மூர்க்கம். This is meekness and that is wrath. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நீதிபதியாக இருந்து
இங்கே அபிமெலேக்கை தடுத்து நிறுத்தினதான தேவனுடைய அதர்சனமான கரம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை தடுத்து நிறுத்த வேண்டும். God should be the judge, and the invisible hand of God which stopped Abimelech from committing a sin should work in our lives also. நான் இரண்டு பேருடைய சாட்சியை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share the testimony of two people. நம்முடைய கனம் புரிந்தின பாஸ்டர் டெப்டி சீஃப் பாஸ்டராய் காணப்பட்ட பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் அவருடைய அனுபவத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். I want to tell out an experience in the life of our late deputy chief pastor honorable SB Ernest. ஒரு முறை ஏர்போர்ட்டுக்கு அவரை வெளிநாட்டுக்கு அவர் போகிறார். அப்ப அடையாறுல இருந்து அவரை கொண்டு போய் ஏர்போர்ட்ல கொண்டு விடும்படியாக சில ஊழியக்காரங்க கூட போறாங்க. அப்ப ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு. ஏர்போர்ட்ல போய் இறங்கின உடனே பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் அவர்கள் திரும்பி பார்த்து தன்னை வழி அனுப்பும்படியாய் வந்தவர்களை பார்த்து சொன்னாராம், என்கிட்ட அடிக்கடி என்னை அறியாம ஒரு சிரிப்பு, ஒரு சாதாரண சிரிப்பு தான், ஸ்மைல் பண்றோம் இல்லையா, தன்னைத்தானே தானாக சில நேரத்தில் ஒரு சிரிக்கிற அனுபவம். பரியாசம் பண்ணி சிரிக்கிறது இல்ல, மற்றவங்களை கேலி பண்ணி சிரிக்கிறது இல்ல, அவரையும் அறியாம சில நேரத்தில் அவர் சிரிக்கிறாராம். அப்ப ஆவியானவர் சொன்னாராம், உனக்குள்ள இப்படி ஒரு சுபாவம் இருக்குது, அந்த சுபாவம் மாறும்படியா நீ என்ன செய்யணும், என்னிடத்துல வேண்டி கூட ஜெபிச்சு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். Once Pastor SB Ernest was leaving abroad, certain workers of God came there to send him off at the airport. There at the airport he shared this with the workers of God. They saying that he had a smirking tendency in him quite often, and the Spirit of God has warned him time and again that he has to stop that habit and had to humble himself and get rid of that habit. இப்ப நம்முடைய பார்வைக்கு இத கேட்கும் போதே இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு தோணும், இது ஒரு விஷயமான்னு தோணும். In our side we may think, is it a great thing that he has to do these things? அல்லது இது ஒரு பாவமா? Is it a sin? அப்ப பாருங்க, தேவன் நீதிபதியாக இருந்தால், If God be the judge, உன் வாழ்க்கையை, உன் வழக்கை, உன் ஜீவியத்தை தேவன் நியாயம் விசாரிக்கக்கூடியவராய் இருந்தார், if God is judging your cause and judging your life, அப்ப சாதாரண ஒரு சிரிப்பை கூட தேவன் அங்கே உணர்த்துகிறார். God is also pinpointing that smirk. அப்ப எந்த வெட்கமும் படாம ஒரு டெப்டி சீஃப் பாஸ்டர் தன்னை கவனிக்கக்கூடியவங்களை திரும்பி பார்த்து சொல்லியிருக்கிறாரு, இந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க, எங்க போய் வச்சு ஜெபிங்க, பிரேயர் செயின்ல. பிரேயர் செயின்ல யார் ஜெபிப்பா? அடையாறுல போய் பாத்தீங்கன்னா பிரேயர் செயின்ல ட்ரைனிங் பிரதர்ஸ் ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. Pastor SB Ernest, he did not feel shy to share his weakness with the young brothers. He asked those brothers to go and pray over this point in the prayer chain in Adayar. Generally all the trainee brothers gathered there for the prayer chain. ஒரு கணம் புரிந்தின டெப்டி சீஃப் பாஸ்டர் தன்னுடைய ஜீவிதத்தில் காணப்பட ஒரு சின்ன, ஒரு அணுளவு காணப்படக்கூடிய ஒரு சின்ன காரியத்தை எல்லாருக்கும் முன்பாக பகிரங்கப்படுத்தி இவங்கிட்ட சொல்லி, நீங்க போய் இந்த காரியத்தை பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் இப்படி சொல்ல சொன்னார், ஜெபிக்க சொன்னார், நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க, பொது காரியமா வச்சு. Honorable Deputy Chief Pastor, Pastor SB Ernest, he did not feel ashamed to tell of his weakness, even though it was a very trivial matter, but he shared it and requested on his behalf to pray there in the prayer chain, telling out his name and his weakness also. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு இருந்தா கூட அதை பொதுல சொல்லும்போது நம்மால் சகித்துக் கொள்ளவே முடியாது. In our lives, that is in your life and in my life, even though there's a very grave mistake, we will never dare and we will never stand to hear our mistakes being spoken out in the public. நம்முடைய ஜீவியத்தில் உள்ள தவறு அங்க விஷயம் இல்ல, இப்படி இத்தனை பேருக்கு முன்பாக பொதுல சொல்ல வேண்டுமா, அதுதான் இப்ப பிரச்சனை. The matter is, we are not at all bothered about the mistake or the errors in our life. Should it be broken in the public or in the open? That is a matter for us. நான் இந்த என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். I'm including myself also here. நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? This is our mentality. ஆனால் அவருடைய மனநிலையை பாருங்கள். But look at his mentality. எஸ்பி அனஸ்ட் அவர்கள் சொல்லுகிறார், இப்படி ஒரு காரியம் இருக்கிறது, இதை போய் பிரேயர் செயின்ல சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். Pastor SB Ernest said that he has got such a weakness. He asked those people to uphold him in their prayers continually. இப்படி நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டி, படிகை பச்சை பதித்த அந்த கரத்தை நீட்டி, இது சரி இது தவறு என்று என்றைக்கு சுட்டி காட்டுகிறாரோ அன்றைக்கு தான் இந்த பூரணம் நமக்குள்ளே உருவாகும். In each moment in our life, the day when the Lord stretched out his hand, that is the beryl, and pinpoints a fault in our lives, this experience will be formed in our lives. இரண்டாவது ஒரு சம்பவம். The second instance. அப்ப அவங்க அதே போல பிரேயர் செயின்ல போய் சொல்லி ஜெபிச்சாங்க. And in this way they prayer chains and prayed for him. அவர் வெளிநாடு போய் சில மாதங்கள் கழித்து திரும்பி அடையாருக்கு வரும்போது அதே குறிக்கப்பட்ட பிரதேசத்தை திரும்ப கூப்பிட்டு, நீங்க இதை சொன்னீங்களா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன், சொல்லி ஜெபிச்சீங்களான்னு கேட்டாராம். After a few months on his return, he came to Adayar and asked the trainee brothers there if they prayed for this matter.
ஜெபித்ததுக்கு நன்றி, கர்த்தர் எனக்கு அந்த சுபாவத்தை மாற்றி விட்டார். And he said, I thank you Lord for praying over this, for the Lord has changed my nature. நீங்க எல்லாரும் ஜெபித்ததுக்கு நன்றி, கர்த்தர் என்னுடைய என் வாழ்க்கையில அந்த சுபாவம் இல்ல எடுத்துட்டார், என்னை விட்டு எடுத்துட்டார் அந்த சுபாவத்தை. I thank everybody for praying for me now, for the Lord has taken away that nature from me. சமீபத்திலே ஒரு பரிசுத்தவான் இடத்திலே போன் பேசிக் கொண்டிருந்தார். Recently a saint was talking to me over the telephone. அவர் எதற்காக போன் பேசினார் என்று சொன்னால், The reason for that, ஒரு சென்னையில ஒரு நம்முடைய விசுவாசி குடும்பம், ஒரு அருமையான ஒரு குடும்பம் இருக்கிறது. a good believer family was there in Chennai. நடுராத்திரி இரவு 2 மணிக்கு அவங்களுடைய செல்போன்ல இயேசு வருகிறார் என்கிற அர்த்தத்தில் ஒரு ஆங்கில பாடல் பாடினதாம். At 2 in the night, so all of a sudden there was an English song in the cell phone telling about the coming of Jesus. அது பைபிள் உள்ள பாட்டோ அல்லது மற்ற எங்கேயும் உள்ள எந்த சபையில் உள்ள பாட்டோ அல்ல, மொத்தம் வருகையை பற்றி ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பாடல் ரிங் டோனாக கேட்டதாம். And they did not know if it was from our faith or from some other faith, but they had a ringtone in the cell phone telling about the coming of the Lord. The song was in English. என்னிடத்தில் போன்ல பேசின பரிசுத்தவான் சொல்லுகிறார், அவர் சாதாரண விசுவாசி அல்ல, அவர் மிகவும் ஒரு ஆவிக்குரிய விசுவாசி. 2 பேருமே அப்படித்தான், கணவனும் மனைவியும் மிகுந்த மனத்தாழ்மை உள்ள சாட்சி உள்ள ஒரு ஆவிக்குரிய குடும்பம். That brother was telling that these believers, they were not ordinary people, they were really spiritual people. Both husband and wife were quite humble and spiritual. உடனே 2 மணிக்கு சத்தம் கேட்டோன்னே ஒரே நேரத்தில் கணவன் மனைவி எழும்பினாங்க, செல்போன் எடுத்து பார்த்தாங்க. அப்ப ரிங் டோன் அடித்தவல்ல, அந்த செல்போன்ல ஒரு மெசேஜ், ஜீசஸ் கம்மிங் சூன் ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் சாதாரண SMS அனுப்பும் இல்லையா, அந்த லெட்டர்ஸ்ல இல்ல, மொத்த ஸ்கிரீன்லயும் பெருசா போல்ட் லெட்டர்ஸ்ல ஜீசஸ் கம்மிங் சூன். At 2 o'clock in the night, when the noise of ringtone was heard, both the husband and wife got up instantaneously and went and switched on the mobile and saw the song, and also a message there in bold letters. It was written, Jesus is coming soon. அது எந்த இடத்துல இருந்து வந்த மெசேஜ் இல்ல, யாரும் அனுப்புன மெசேஜ் இல்ல அது. It was not sent by someone. சரி, உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தங்களையும் அறியாம இரவு 2 மணிக்கு 2 பேரும் கணவனும் மனைவியும் மிகுந்த ஆவிக்குள்ள கண்ட்ரோல் இல்லாம ஆவிக்குள்ள மாற்றப்படுங்க. அப்படி ஒரு அனுபவமே, அப்படி ஒரு ஆவி நிறைவே இது வரைக்கும் அவங்க நிறைஞ்சதே இல்லையா. Immediately at the same time, that is 2 in the night, both of them was filled in the spirit. That was a new experience for them. அப்ப அடுத்த நாள் என்ன செஞ்சாங்க, சரி நம்ம ஊழியக்கார்ட்ட காமிப்போம்னு சொல்லி காலையில் எடுத்து அந்த செல்போன் அந்த மெசேஜை பார்த்தா அந்த மெசேஜ் அந்த இடத்துல இல்ல. So the next morning they wanted to show that message to the worker of God, but when they took it and saw that message was not there. அது தானாக அழிந்து இருக்கிறது. It was erased. அப்ப இந்த விஷயத்தை அவங்க சபை ஊழியக்காரர்கிட்ட நம்ம நடத்திப்புக்காரங்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. Then they went and told the worker of God in their faith home about this matter. நான் நினைக்கிறேன் சரியாக 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணிக்கு. That is about 4 p.m. in the evening. இது நடந்தது முதல் நாள் இரவு 2 மணிக்கு. This happened at 2 a.m. the previous day. இரண்டாவது நாள் அதே போல ரிங் டோன், உடனே இவங்க 2 பேரும் உஷாராயிட்டாங்க. And the second day also at the same time the same ringtone came. அதே பாட்டு, Same song. அதே போல மெசேஜ், அந்த மெசேஜ்ல ஸ்கிரீன்ல பெரிய போல்ட் லெட்டர்ஸ்ல அப்படியே எழுத்து வந்துச்சாம். And a similar message in bold letters came in that mobile screen. இவங்க கண்ணு முன்னாடியே அந்த எழுத்து வருது, இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடியே அப்படியே அழியுது. And it came in front of their eyes, the letters were coming bold in the front of their eyes, and it also vanished in similar fashion. அப்ப அவர் எந்த ஒரு காரியம், தரிசனத்தை குறித்து எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அவர் என்கிட்ட ஷேர் பண்றது வழக்கம். அவர் உடனே இந்த காரியத்தை கூப்பிட்டு என்னிடத்திலே சொல்லி இந்த காரியத்தை குறித்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். And the brother generally used to share such matters like vision and so on to me, and he called me over the telephone and told me this matter. அப்ப ஆண்டவர் அவருடைய வருகை சீக்கிரம் என்பது பல விதங்கள்ல அவர் என்ன சொல்ல வருகிறார். That is, the Lord wants to stress and emphasize his coming very soon in different ways. அப்போதுதான் அந்த பரிசுத்தவான் ஒரு விசுவாசி சகோதரி, ஒரு வாலிப சகோதரியுடைய சாட்சியை அவர் என்னிடத்திலே சொன்னார். And then the saint of God also was sharing the experience of a young girl that is a believer of their church. ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு சகோதரி, நல்ல ஒரு பெரிய படிப்பு படிக்கிறாங்க, ஒரு வாலிப சகோதரி. அவங்க எழும்பி சொன்ன ஒரு சாட்சி, அந்த சாட்சி அவர் என்கிட்ட ஷேர் பண்ணார், பகிர்ந்து கொண்டார். That youth girl, she was doing her higher education in college, and she had testified, and he was sharing her testimony. அப்ப ஆண்டவர் இவங்க வீட்டுல இந்த சகோதரி அந்த வீட்டுல அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்ல இவங்களுடைய துணிமணிகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பீரோ இருக்குது. அந்த பீரோக்கு முன்பாக கொண்டு தேவன் நிறுத்தினாராம். And she, in her vision, she saw God taking her and making her stand in front of the almirah that is in her house, in her room. பீரோவை திறக்க சொன்னாராம். He asked her to open the bureau. ஏராளமான ட்ரெஸ்னா சுடிதார் அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது, ஏராளமான ட்ரெஸ். She had many dresses for like churidar and so on. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், நான் சொல்றபடி செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையா காட்டி, அத நான் கரத்தை குறித்து சொல்லிட்டேன், அவருடைய கரங்கள்
படிகை பச்சை பதிந்த பொன் வளையல்களை போல இருக்கிறது. I'm telling you about his hands. His hands are as gold rings set with the beryl. அவர் தற்செயலாக தான் இந்த காரியத்தை என்கிட்ட சொன்னார். He was casually sharing the matter with me. அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னாரா, இந்த Dress இந்த பக்கம் வை, இந்த Dress இந்த பக்கம் வை, இந்த Dress இந்த பக்கம் வை, இப்படியே மொத்த பீரோவையும் ரெண்டா பிரிச்சாராம். Lord had asked her to divide the whole almirah into two and asked her to separate the dresses according to his instructions. வலது பக்கம் பார்க்க போனா ஒரு 7-8 Dress தான் இருக்குது. ஆனா இந்த இடது பக்கம் பார்க்க போனா மலை போல ஒரு நிறைய Dress. அதுல இவங்க இந்த சகோதரி அதிகமா நேசித்து விரும்பி உடுத்தக்கூடிய நிறைய Dress இந்த பக்கம் தான் இருக்குதான். On the right hand were some 7 or 8 dresses left, and on the left hand were a heap of dresses, most of the things which she liked. ஆண்டவர் சொன்னாராம், நீ என்னுடைய பிள்ளை, நீ போகக்கூடிய இடமும் அந்த இடத்துக்குரிய மகிமையும் வேறு. பூமியில நீ உடுத்த வேண்டிய உடைகள் அல்ல, நீ உடுத்த வேண்டிய வஸ்திரங்கள் அல்ல இப்ப நீ வாங்கி விரும்பி அணிந்து கொண்டிருக்கிறதெல்லாம். அதனால இத பூரா ஒதுக்கிடு, இத மட்டும் நீ உடுத்தினா போதும். The Lord said unto her, you have been appointed to a separate place. Your place is all glorious. So the dresses you have desired and purchased, you have to keep it away. You are not supposed to use it. And only these 7 or 8 dresses are allowed for you to be used. அப்ப இந்த குறிக்கப்பட்ட சகோதரனுடைய வாழ்க்கையில அவங்க விரும்பி சில வஸ்திரத்தை அவங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருந்தது. ஒருவேளை அவங்க குடும்பத்தார விரும்பி இருக்கலாம், அல்லது நண்பர்கள் விரும்பி இருக்கலாம், ஏன் மொத்த உலகமும் விரும்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்ல. கர்த்தர் சொல்லிவிட்டார், இது உனக்கு தேவையில்லை, இது உனக்கு தகுதியான வஸ்திரம் அல்ல, இது நீ மனவாட்டியா மாறக்கூடிய ஆளு, இது உனக்கு தகுதியான வஸ்திரம் அல்ல, அதனால இதை ஒதுக்கி விடு. The Lord had told her, you are to become the bride, and so you have to keep away from these dresses which were being selected by you. You liked it very much, your family people liked it, and also your friends have liked it, but you should not wear those things. தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் நீதிபதியாய் இருப்பாரானால் நீ எதை உடுத்த வேண்டும், எதை உடுத்தக்கூடாது என்பதையும் கூட அவருடைய கரம் சுட்டி காட்டும். படிகை பச்சை பதித்த பொன் வளையல்களை போன்ற அவருடைய கரங்கள் உனக்கு சுட்டி காட்டும். If God be the judge in your family, his hands which are as gold rings set with the beryl will also show you what dresses you ought to wear and what dresses you ought not to wear. பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் அவர்களை குறித்து மற்றொரு சாட்சி. And another testimony about Pastor S.B. Ernest. அதாவது அவருக்கு எத்தனையோ வருஷம் பாஸ்டர் கிச்சன்ல சமைச்ச அந்த சகோதரிக்கு கூட பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் அவர்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்று தெரியாதாம். The sister who was cooking his food in the pastor's kitchen also was not aware of the food that he enjoyed and tasted, liked very much. அவர் டெப்டி சீஃப் பாஸ்டர்னால ஒரு ட்ரே வந்து அவருக்கு போகும். As he was a deputy chief pastor, a tray carrying the foods used to go to his room. அவர் கண்ணை மூடி செவிப்பாராம். He used to close his eyes and pray. இது இப்ப நான் சொல்ற இன்சிடென்ட் வந்து அதே வசனத்துல கீழே அவருடைய அங்கம் இந்திர நீலம், அந்த வசனத்தை வாசிங்க. அங்கம் என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கு, ஆங்கிலத்திலே மூல பாஷையிலே வயிறு, அவருடைய வயிறு. அவர் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவருடைய அங்கம் என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலும் மூல பாஷையிலும் அவருடைய வயிறு எப்படி இருந்தது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கு. In English and the original tongue, it is exactly written about the way his belly was. His belly is as bright ivory overlaid with sapphires. இது அடுத்த டாபிக், நம்ம அடுத்து பார்ப்போம். ஆனா அதுக்காக நம்ம சொல்றேன், இப்ப அவர் என்ன செய்வார்னா சாப்பாடு வச்சு ஜெபம் பண்ணுவாராம். This topic will be looking after as the next topic, but now we are saying about his food habits. He used to pray over the food. இந்த எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் சொல்ற கரங்களுக்கும் பொருந்தும் வயிறுக்கும் பொருந்தும், அதுதான் சொல்றேன். This example will be suitable both for his hands and his belly. அப்ப இவருடைய ட்ரேக்கு முன்னாடி நிறைய டிஷஸ் இருக்கும், எல்லாத்தையும் பாப்பாரு, ஜெபிப்பாராம். ஆண்டவரே இத்தனை காரியம் வந்திருக்குது, இதுல நான் எதை சாப்பிடட்டும்? And many dishes will be placed in his tray, and he used to pray to the Lord before taking the meal, asking the Lord to show him which food he had to take. ஒரு நாள் ஆவியானவர் சொல்வாரா, உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிடு. And one day the Spirit of God will prompt him to eat the potatoes. அப்ப இவர் என்ன செய்வார், மற்ற எதையுமே தொட மாட்டாராம். Therefore he will not touch the rest of the items. அதுல மீன் இருந்தாலும் சரி, சிக்கன் இருந்தாலும் சரி, மட்டன் இருந்தாலும் சரி, வேற எது இருந்தாலும் சரி, அது இல்லாம வேற காய்கறிகள் இருந்தாலும் அதை தொடாம ஆவியானவர் எதை சொல்றாரோ அதை சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே திருப்பி அனுப்புவாராம். Even though they were fish, eggs, mutton and chicken and also some other vegetables, he will not touch those things because the Spirit of God did not permit him, and he will send them back away. அடுத்து
அந்த சமயத்தை நம்ம பாஸ்டர் கிச்சன்ல இருக்கவங்க நினைப்பாங்களாம், அப்ப பாஸ்டருக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் ரொம்ப இஷ்டம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்கு சாம்பார், உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு, உருளைக்கிழங்குல பொரியல், அதுல விதவிதமாக செஞ்சு அடுத்த நாள் ஃபுல்லா உருளைக்கிழங்கு மயமா போகின்றேன். And therefore the sister who was in the pastor's kitchen cooking for him, she thought that pastor had a special liking for potatoes. Therefore the next day for her, she had prepared for him potato sauce, potato sambar, potato curry and so on. மறுபடியும் ஜெபம் பண்ணுவாரா. Once again he prayed for that. அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவாராம், ஆவியானவர் சொல்லுவாராம், இன்றைக்கு ரசம் ஊத்தி அந்த சம்பளம் மட்டும் எடுத்து சாப்பிட்டு மற்றதெல்லாம் திருப்பி அனுப்பிடு. And that day the Spirit of God had prompted him to have food only with pepper, water and some dal. அந்த சகோதரி கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? இத்தனை வருட காலமாக நான் அவருக்கு சமைத்து கொடுத்திருக்கிறேன், ஆனா எனக்கு கூட அவர் என்ன விரும்பி சாப்பிடுவார்னு தெரியாது. அதுதான் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை. The sister who testified about him said, for so many years I was cooking in his kitchen and till the end I did not know which food he liked and enjoyed. That is the life of the saints. நீங்க நிதானிக்கக்கூடிய வாழ்க்கையில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, நீங்க போடுற கணக்குல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை. You cannot estimate the life of the saints. ஆகவே தான் சீயோனின் பாட்டை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ள ஒருவரும் இந்த 144,000 பேரை அல்லாமல் வேற ஒருவருக்கு அதை கற்றுக்கொள்ள முடியாது. இந்த லைஃபை வந்து அவங்க கற்றுக்கொள்ள முடியாது, விளங்காது. And that is why about the song of Zion it is written, except that 1,44,000 nobody else could learn that song. ஒரு ஊழியக்காரரை வைத்துக் கொள்ளுங்க, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜீவியம், அவருடைய நடவடிக்கை எனக்கு எப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும்னா, நானும் அவரோட சீயோன்ல ஒரு ஆளா போய் நிக்கிற ஆளா இருந்தா மட்டும்தான் எனக்கு அவருடைய ஜீவியமாகிய பாட்டை கற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னா நான் ஒருவேளை சீயோனுக்கு போகல, கைவிடப்பட்டு போறேன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், ஆனா ஊழியத்தில் இருக்கிறேன் சாகர வரைக்கும் எனக்கு எத்தனை வருஷம் அவங்க கூட இருந்தாலும் அவங்க ஜீவியத்தை படிக்கவே முடியாது, அவங்க இருதயத்தை படிக்கவே முடியாது. For example, I am also a worker of God, and if I want to learn another life and the song of the life of another worker of God, first I must also be found eligible to go to Zion, where that fellow worker of God is also going to go. In case I am in this ministry till the end of my life and yet I am not worthy to be found in Zion, never can I learn or understand the song of that brother. அப்ப சீயோனுக்கு வந்து சீயோனா இருக்கிறவங்களுக்கே வந்து சீயோனுக்கு போய் சேர்ந்தா தான் ஒருத்தர் என்ன செய்ய முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். பாட்டு என்பது ஜீவியத்தை காட்டுகிறது, அவங்களுடைய ஜீவியம் சுபாவத்தை காட்டுகிறது. அதான் பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is why it is written, even though you become to Zion, you are aspiring for Zion. Until you reach Zion, you can never understand the aims and aspirations of another Zion, or that is their song and their life. நான் சீயோனை உயர்த்தி காண்பிக்க விரும்புகிறேன். I want to exalt Zion. தேவன் என்றென்றைக்கு விரும்பி தங்கி வாசம் பண்ணும்படியாய் தெரிந்து கொண்ட சீயோன், The Zion the Lord had liked and was prepared to dwell in it. நீங்க விசுவாசிகள் யாரும் என்ன செய்ய முடியாது, ஒரு ஊழியக்காரனுடைய ஜீவியத்தை நீங்க போடுற கால்குலேஷன்ல ஒரு ஊழியக்காரனுடைய ஜீவியம் வராது. அது போடுறதெல்லாம் தப்பு கணக்கா இருக்கும். Whatever you assess or estimate about a worker, it will all go wrong about a worker because you are not fit for that. அதே போலதான் எருசலேமின் அனுபவமும். Similarly is the experience of Jerusalem. நீங்க ஒரு விசுவாசியா இருந்தால், நீங்கள் ஒரு ஆவிக்குரிய விசுவாசியா இருந்தால், மற்றொரு ஆவிக்குரிய விசுவாசிக்கு தான் உங்க சுபாவத்தை அதாவது விளங்கிக் கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். நீங்க எப்ப எதனால இந்த காரியத்தை பேசுறீங்க, அல்லது எதனால இந்த காரியத்தை கண்டிச்சீங்க, அல்லது எதனால இந்த இப்படி நடந்துகிட்டீங்க அப்படிங்கறத இஸ்லாமுக்கு போகக்கூடிய இன்னொரு விசுவாசியா இருந்தா தான் உங்களுக்கு புரியும். ஒருவேளை கைவிடப்படக்கூடிய ஆளா இருந்தா, ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, கணவனுக்கு மனைவியவோ அல்லது மனைவிக்கு கணவனையோ அல்லது பெற்றோருக்கு பிள்ளைகளையோ புரிந்து கொள்ள முடியாது. ஒரே குழப்பம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். If you are a spiritual believer and you are aspiring for Jerusalem, and another believer, if they are spiritual alone, they can understand you, or else there will be much misunderstandings and confusions everywhere, even though you belong to one family, like a husband and wife or a parent and child. இந்த ரெண்டு விஷயங்களுக்கு நான் வசனத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். For both these matters, I want to give you references. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, in Revelation chapter 14, 3ஆம் வசனம், verse 3, அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே இல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. And they sung as it were a new song before the throne and before the 4 beasts and the elders, and no man could learn that song but the 144,000 which were redeemed from the earth. இங்க நான் வாசிக்கிறோம், சிங்காசனத்துக்கு முன்பாக என்று சொல்லும்போது அது விசுவாசிகளை புதிய எருசலேமை காட்டுகிறது. Here when we say before the throne, that shows New Jerusalem or the believers. 4 ஜீவன்கள் என்பது நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்களை காட்டுகிறது. The 4 beasts show the saints of the
Old Testament period. மூப்பர்கள் என்று சொல்லும்போது 24 மூப்பர்கள். The elders are the 24 elders. அதை வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் தரிசனத்தில் காண்கிறார். We see that Apostle John has seen it in his vision and it is written in Revelation chapter 4. அப்ப இந்த 24 மூப்பர்கள் யார்? And who are the 24 elders? மனசாட்சியின் கால பரிசுத்தவான்கள். The saints who belong to the period of conscience. இப்ப சீயோனுடைய ஜீவியம், சீயோனுடைய சுபாவம், சீயோனுடைய நடத்திப்பு, சீயோனுடைய வாழ்க்கை ஒரு விசுவாசிக்கு விளங்காது. அது நியாயப்பிரமாண கால பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, இப்ப அவங்க மேல இருந்து பார்த்தாலும் சரி, நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்களுக்கும் தெரியாது, மனசாட்சியின் கால பரிசுத்தவான்களுக்கும் தெரியாது, ஒரு விசுவாசிக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா இதே வஸ்திரத்தை போட்டு சாகர வரைக்கும் இந்த ஊழியத்துல இருந்து சியோனுக்கு போகாதவங்களுக்கும் தெரியாது. Therefore the life of Zion, the consecration of Zion, the leading of Zion cannot be understood by the believers, that is the people before the throne, or the 4 B's, that is the people of the Old Testament saints, or the elders, that is the people of the period of conscience, or even the people who are aspiring for Zion. Only in case you are eligible for Zion can they understand this. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கை. Similarly is your life also. நீங்க ஒரு புதிய எருசலேமா இருந்தால், if you are New Jerusalem, அந்த புதிய எருசலேமுக்கு வரக்கூடிய ஒரு நபருக்கு தான் உங்களுடைய நடவடிக்கையை புரிந்து கொள்ள முடியும். Only a person who is going to reach New Jerusalem alone can understand you. உங்கள் இருதயத்தை விளங்கிக் கொள்ள முடியும். They can understand your heart. மற்றவங்களுக்கு அது விளங்காது. அவங்களுக்கு தவறா தான் தெரியும். And the rest can never understand it, and everything you do will be looked by them as something wrong. அதுக்கு ஆதாரமான வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15. 1 Corinthians chapter 2 verse 14 and 15. ஜென்மஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இந்த கடைசியை நீங்க மறுபடியும் அழுத்தமா பதிவு செய்யுங்க. ஆனாலும் மற்றொருவனாலும் ஆவிக்குரிய மனிதனை ஆராய்ந்து நிதானிக்கவே முடியாது. Yet he himself, that is a spiritual man, is judge of no man. But the natural man receiveth not the things of the Spirit of God, for they are foolishness unto him, neither can he know them, because they are spiritually discerned. But he that is spiritual judgeth all things, yet he himself is judged of no man. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல காணப்படுகிறது. Dearly beloved, the hands of our Lord Jesus was his gold ring set with the beryl. அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய சாப்பாடு விஷயத்துல கூட தேவன், அப்ப பாருங்க, சாப்பாடுங்க ஒரு சின்ன விஷயம், and food habits are trivial matters, ஆனா அந்த சின்ன விஷயம் தான் அநேகரை தேவ சித்தம் செய்ய முடியாம தடுத்தது. and such a trivial matter has obstructed many people from doing the will of God. ஈசாக்கு தேவ சித்தம் செய்ய முடியாம போக காரணம் என்ன? What was the reason for Esau to not do the will of God? ஏசா நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து கொடுத்த போது ஏசாவை ப்ளீஸ் பண்ண, பிரியப்படுத்த ஈசாக்கு முயற்சித்தான். தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஏசாக்கு போட்ட சாப்பாடுக்கு நன்றியா இருக்கணுமேங்கிறதுக்காக தேவனுக்கு விரோதமாக ஈசாக்கு ஒரு முடிவெடுக்கிறான். Isaac was grateful to Esau for the food he gave him. That is why he wanted to take a decision against the will of God. ஆனால் தேவனுடைய கரங்கள் படிகப்பட்சை பதித்த பொன் வளையல்களாக அங்கே வெளிப்பட்டு ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவர் நீதிபதியாய் இருந்து அவன் தவறான காரியத்தை செய்ய முற்பட்ட போது அவன் செய்யாதபடிக்கு தேவன் அங்கே யாக்கோபை கொண்டு நிறுத்துகிறார். But the hands of God were as gold rings set with beryl in the life of Isaac, and he was a judge, and he did not allow Isaac to commit a mistake, and therefore he brought Jacob at the right time there and placed him before him. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீதிபதியாய் இருப்பாரானால் ஒரு சின்ன விஷயமாக நமக்கு தோன்ற காரியங்கள், அற்ப காரியங்கள் கூட, அது இது சரி, இது தவறு, இதை செய், இதை செய்யாதே, இங்கே போ, இங்கே போகாதே, இவரோடு பேசு, இவரோடு பேசாதே, எல்லாவற்றையும் அவர் நீதிபதியாக இருந்து சொல்லிக் கொடுப்பார். Dearly beloved, if God is a judge in your lives, even for pecuniary matters, he will be instructing and judging you, saying, this is right, this is wrong, you can go here, you cannot go there, you can eat this, you cannot eat that, you can do this and you should not do that, and so on. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அவருடைய கரங்கள் எப்படி படிகப்பட்சை பதித்த கரங்களா இருக்கிறதோ, பொன் வளையல்கள், அடுத்து நான் பொன் வளையலுக்கு சுருக்கமாக விளக்கம் கொடுக்கிறேன். பொன் என்பது விசுவாசத்தை காட்டுகிறது. Gold shows faith. அப்ப பொன் வளையல்கள் எதை காட்டுகிறது? What does the rings of gold show? தேவன் என்னுடைய வாழ்க்கையில நீதிபதியாய் இருந்துதான் இதை விளக்குகிறார், இதை செய் என்கிறார், இதை செய்யாதே என்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
That is, I have to believe that God being a judge in my life is instructing me to do these things and asking me to keep away from such things. இப்ப பல சந்தர்ப்பத்துல பாருங்க, இப்ப சமீபத்துல ஒரு போன் எனக்கு வந்தது. +2 எக்ஸாம் நடந்தது. இந்த எக்ஸாம்ல அவங்க மார்க் குறைவா எடுத்திருந்தாங்க. Recently, I received a telephone call about the results of the +2 examinations. Certain children have scored low marks. அப்ப தேவன் இருக்கிறாரா என்று ஒரு கேள்வி வந்து விட்டதாம். And they had a question among themselves, is there a God? மார்க் குறைந்ததனால தேவன் இருக்கிறாரா? And now, is there a God? Should I believe that for I have scored very low marks in my +2? கடைசியாக நான் ஊழியம் செய்ததான ஒரு இடத்துல சில பிள்ளைகள் 1100, 1120, 1110, அப்புறம் 1040, 42 இப்படி எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு அதுலயும் திருப்தி இல்லை. And certain children where I have recently ministered also, certain children have scored 1100, 1110, 120 and some even 1042, but they are not content with that. அப்ப பாருங்க, ஒரு சாதாரண அற்பமான காரியம், இந்த காரியத்துல ஏன் ஆண்டவர் இப்படி மார்க் அவங்க குறையிறதுக்கு இடம் கொடுக்கணும்? இப்ப நம்முடைய பிள்ளைங்க எல்லாரும் கர்த்தருடைய கிருபையில பாஸ் ஆனாங்க. அதுல ஒரு குறிக்கப்பட்ட பிள்ளை மாநில அளவுல 3ஆவதா இப்ப பாத்தீங்கன்னா பேப்பர் ஃபுல்லா அது போட்டோ போட்டிருக்கு. For example, in also certain children wrote their +2 exams. Out of that, one child got the 3rd rank in the state and her photograph has been published in the papers. Stateல 3rd rankல வந்திருக்கு. And she has scored the 3rd rank in the state. டிவியை தவிர்த்து இவ்வளவு மார்க் கிடைச்சு. But in the interview she has told that I have avoided television. நான் ஆரம்பத்துல இதுக்காக நன்றி செலுத்தணும் என்று நினைத்தேன். Actually, I wanted to thank God for that in the beginning itself. கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, the one thing we have to அந்த குறிக்கப்பட்ட நபருக்கு இனி மேல் படிப்பு படிக்கணும்ங்கற எண்ணமே கிடையாது. That particular person does not have a desire to pursue her education. இந்த +2ல கூட நல்ல மார்க் வாங்கணும்ங்கற எண்ணம் கிடையாது. அதுக்காக டியூஷனும் போக கிடையாது. And she also did not have the mind to score very high marks in +2, so she did not opt for a tuition also. எனக்கு நன்றா தெரியும், +2 எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலயும் இங்க சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு உபவாசத்துக்கு ரெகுலரா தவறாம எக்ஸாம் நடந்து கொண்டிருக்க அந்த நேரத்துல இங்க உட்கார்ந்தாங்க. I also saw that during her examinations also we had the sanctification meetings and she never failed to turn up for all those meetings. அப்ப ரெண்டு பாடத்துல 200க்கு 200 வந்திருக்குது. And she has scored a double centum in 2 இன்னொரு பாடத்துல ஸ்டேட்ல 3rd. And in another subject she scored the 3rd mark in the state. சரி, இந்த மார்க்க பார்த்தாவது என்கிட்ட ஜெபிக்க வந்தபோது கேட்டேன், இந்த மார்க்க பார்த்த பிற்பாடு மேல் படிப்பு படிக்கணுமான்னு கேட்டா இல்ல வேண்டாம், அவங்களுக்கு ஊழியத்துக்கு போனா போதும், ஆண்டவருக்காக ஜீவிச்சா போதும். And when she came to me to pray for when she got the marks also, I asked her if she was going to pursue her education, but she said that she's going to stop with that and she wanted to come to this ministry. நான் எதற்காக சொல்ல வரேன் என்று சொன்னால், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க் குறையுமானால், நான் இன்னைக்கு என்னை சந்தித்த அவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு மார்க் குறைந்ததுனால தேவன் இருக்கிறாரா என்று என்கிட்ட கேட்டாச்சு. தேவன் இருக்கிறாரா? A family came to meet me and because the daughter has scored less marks in the +2, they came up with this question, is there a God? அப்ப எனக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். And God gave me a counsel. உடனே எனக்கு ஒரு பதில் ஆண்டவர் கொடுத்தார். God gave me an answer immediately. ஒருவேளை நல்ல மார்க் வந்திருந்தா அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கும், அந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு லைஃபை அதை யோசித்து வேற எங்கேயா போய் செட்டில் ஆகி படிக்கணும்னு நினைச்சிருக்கோம். அது நிமித்தமாக வருங்காலத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அந்த படிப்பு நிமித்தமா ஒருவேளை வாழ்க்கை தலைகீழா மாறி போகலாம், அல்லது பரலோகத்தை இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். And I told her, if in case she had scored very good marks, she would have pursued education of her choice, and it may be contrary to the will of God. She may be losing what God had thought in her life. நமக்கு இன்றைக்கு மட்டும் தான் தெரியும். We know only about today. ஆனால் தேவன் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லா காலங்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். But our God is a God of the past, the present and the future also. அதனால தேவன் ஒருவேளை மார்க் குறைத்தான அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். Therefore, if God has reduced our marks, there must be some plan for it. அதே வேளையில கர்த்தரை கனம் பண்ணி, கர்த்தருடைய சமூகத்தை கனம் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்தவங்களுக்கு ஆண்டவர் வெட்கப்படுத்தல. At the same time, those who honored God and honored the presence of God, God never put them to shame. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில வேளை எப்படி பாருங்க, ஈசாக்கு வழி தவறி போயிட்டான், ஏசாவை போய் ஆசீர்வதிக்க போயிட்டான், சாப்பாடை சாப்பிட்டு ஏசாவை ஆசீர்வதிக்க போயிட்டான். We see that Isaac also was about to go in the wrong way. After eating the delicacies given by Esau, he was about to bless Esau. ஆனால் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை உடையதான அவருடைய கரம் என்ன செய்தது? யாக்கோபுக்கு ஏசாவை போல வேஷம் போட்டு இழுத்து கொண்டு வந்து ஈசாக்குக்கு, அவனுடைய கண்கள் குருடா இருக்குது, குருட்டு ஈசாக்குக்கு முன்பாக யாக்கோபுக்கு ஏசாவை போல வேஷம் போட்டு ஆண்டவர் என்ன வேலையெல்லாம் பண்றாரு பாருங்க. நம்ம சுயத்தினால ஆண்டவர் எப்படி எல்லாம் மாற வேண்டியதா இருக்கு.
Because of herself, God has to change himself. That is why the hands of God that were as gold rings set with the beryl had to mask Jacob like Esau and had to bring him before his father Isaac. ஈசாக்குக்கு தேவசித்தம் என்னன்னு பகுத்தறிய முடியல. சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்களுக்கு பிரியமா இருக்க போயிட்டான். And Isaac did not know what the will of God was because he was fond of the delicacies. He wanted to bless the person who gave them all those things. ஆனால் தேவன் நீதிபதியாக இருந்து, but as God being a judge, அவர் யாக்கோபுக்கு நீதிபதியா இருந்தார், ஒரு விதத்துல ஈசாக்குக்கு நீதிபதியா இருந்தார். He was a judge for Jacob and also for Isaac. இது சரி, நீ ஏசாவை ஆசீர்வதிக்க போவது தவறு, நீ ஆசீர்வதிக்க வேண்டிய யாக்கோபு தான் என்று சொல்லி அந்த யாக்கோபுக்கு ஏசாவை போல வேஷம் போட்டு கொண்டு வந்து ஈசாக்கு முன்பாக நிறுத்துகிறார். The Lord said, you should not bless Esau, but you have to bless Jacob. And therefore he masked Jacob in the mask of Esau and brought him and made him to stand before Isaac. அதுபோல பல சந்தர்ப்பத்திலே நாம் தேவசித்தம் செய்ய தவறும்போது, similarly in many places when we fail to do the will of God, அபிமெலேக்கை வழிமறித்ததான தேவனுடைய படிக பச்சை பதிந்த பொன் வளையல்களை போன்ற கரம், அருமையான தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, இன்றைக்கு உன்னை வழிமறித்து தடுத்து நிறுத்துகிறாரா? இங்கே போகாதே. Dear child of God, dear man of God and woman of God, is the hand of God as gold rings set with beryl was a judge for Abimelech and had withheld him. Is that same hand judging you and withholding you to the places where you ought not to go? தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் நாம் எங்கேயாவது இருப்போமானால் உடனே ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்து, நீ இருக்க வேண்டிய இடம் இதல்ல, இங்கே போய் இரு என்று உன்னை இழுத்து கொண்டு வந்து, அவருடைய கரம் இழுத்து கொண்டு வந்து உன்னை இங்க அமர பண்ணுகிறதா? Instead of staying in the presence of God, if you had gone elsewhere, has the hand of God brought you from that place to this place, saying, this is the place where you ought to be? ஆகவே தான் இயேசு சொல்கிறார், that's why Jesus said, ஒருவனை என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துக்கு வரமாட்டான். if my father draw not a man, he shall not come to me. ஆகவே இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு கரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். therefore we can see a hand which draweth. இப்படியாக நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட தேவன் நீதிபதியாக இருந்து நம்ம என்ன செய்யணும், இது சரி இது தவறு என்பதை உணர்த்த வேண்டும். In this way, even for trivial matters in our life, the Lord should be our judge and instructor, saying this is right and that is wrong. நம்மை விட்டு மரித்து போனதான ஒரு பரிசுத்தவான் டேவிட் ராஜ் தன்னுடைய பிரசங்கத்தில் இப்படி ஒரு காரியம் சொன்னார். Brother David Raj, a saint who has passed away, in his message told so. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து ஒரு பெரிய ட்ரெயினுக்கு அடியில, அதாவது ட்ரெயினுக்கு அடியில உள்ள அவருடைய வேலை என்னன்னா, ட்ரெயினுக்கு அடியில இன்ஜின் ஏதோ ஒண்ணு, அந்த ட்ரெயினுக்கு அடியில போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலை, அவருடைய டியூட்டி அதுதான். One of the believers was working in the railways. His work was that he had to go underneath the engine and the train and do some mending work there. ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து திடீர்னு ஒரு சத்தம், அவர் ஏதோ முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்காரு, திடீர்னு ஒரு சத்தம், அப்படியே போட்டு வெளியே ஓடுன்னு. He was doing an important work there. He heard a voice saying, stop that work there, and immediately run out. வெளியே ஓடிட்டாரு. And he immediately came out. எதுக்கு ஓடணும், ஏன் ஓடணும் இப்படி எல்லாம் திரும்பி பார்க்கல. And he was just turning back and seeing why he had to run and how. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விபத்து ஆகி அவர் அடியில இருந்திருந்தார்னா நசுங்கி அப்படி மரித்திருக்க வேண்டும். At the same time there was a great accident there, and if he had been there under the engine, he should have been crushed. அதுபோல நெய்வேலியில காணப்பட்டதான ஒரு விசுவாசி சகோதரனை குறித்து அவர் தன்னுடைய மெசேஜில் சாட்சி கொடுத்தார். Similarly, in his message he also told about a believer from Neyveli. அவர் வந்து நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். He was விசுவாசி. He was working in a coal mine. அப்ப அவர் என்ன செய்தார், அவர் வந்து ரொம்ப வறுமையில இருக்கிறதுனால அவர் மேக்ஸிமம் வந்து ஒரு நேரம் தான் சாப்பிடுவார், மதியம் ஒரு நேரம் தான் சாப்பிடுவாராம். As he was in abject poverty, he had one meal a day, that is in the noon time. அப்ப வந்து எல்லாரும் வந்து சாப்பாடு பாத்திரத்தை ஒரு இடத்துல வைப்பாங்களாம். Everybody used to place the tiffin boxes in a place. இவர் ஒரு கேரி பேக் மாதிரி ஒரு இதுல போட்டு மரத்துல கட்டி தொங்க விட்டுருப்பாராம். எல்லாரும் வைக்கக்கூடிய இடத்துல தான் அதே இடத்துல தொங்க விட்டுருப்பாராம். His food was in a carry bag and he used to hang it on the tree above the place where the tiffin boxes were kept. இப்ப எல்லாரும் வேலை பார்க்கிற இடத்துல இவர் அல்லேலூயா அல்லேலூயா என்று தான் சொல்லி பரியாசம் பண்ணுவாங்க. And the people who worked along with him used to call him saying hallelujah. ஒரு நாள் என்ன செய்தது, ஒரு நாய் வந்து அங்க எத்தனையோ நல்ல சாப்பாடு உள்ள வாசம் தொலைக்கக்கூடிய எத்தனையோ சாப்பாடு அங்க இருக்குது, அதெல்லாம் ஒண்ணு எடுக்காம எங்கேயோ வந்து எல்லாத்துக்கும் மடுவுல காணப்பட்ட இவருடைய பார்சல் அப்படியே அந்த நாய் என்ன செஞ்சு கவிட்டு ஓட ஆரம்பிச்சான். One day a dog came and just took away his lunch, that is his meal, even though there were many tasty and food with flavor there, his food was taken away by the dog. மார்க் குறைந்ததுனால
தேவன் இருக்கிறாரா என்று என்கிட்ட நேர்ல போன்ல ஒருத்தவங்க கேட்டாங்க. இன்றைக்கு நேர்லயே வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. இந்த ரெண்டு காரியத்துக்காக தான் நான் இந்த சம்பவத்தை சொல்றேன். I'm telling you this instance to tell about the thing because I spoke to two people. One person came directly to me and another person spoke to me over the telephone because they had scored low marks. அப்ப எல்லாரும் கத்துனாங்களா, ஏ அல்லேலூயா, இது சாப்பாடு இது போயிருச்சு, நாயை துரத்து, ஏ அல்லேலூயா நாயை துரத்து அப்படினாங்களாம். And everybody then yelled out saying, oh hallelujah, go chase the dog because it has taken away your food. இவர் அந்த நாயை துரத்தி ஓடுறாராம். He was also running after the dog. ஓடும்போதே ஜெபிச்சிட்டே போறாராம். On his way he was praying. ஆண்டவரே, இங்க இத்தனை பாத்திரம் இருக்குது. Oh Lord, there are so many tiffin boxes. நான் ஒரு வேளை தான சாப்பிடுறேன். I'm having just one meal a day. இத்தனை பாத்திரம் இருக்கும்போது ஏன் சாப்பாட வந்து இந்த நாய் தூக்கணுமா? Out of all those different boxes, should my food alone go? ஏன் ஆண்டவரே என்னை இப்படி நடத்துகிறீர்? Oh Lord, why are me leading in this way? கலங்கி இப்படி இருதயம் உடைஞ்சு அப்படியே ஓடுறாராம். He was troubled and with a broken heart he was following and chasing the dog. அந்த காம்பஸை விட்டு வெளியே ஓடி வருது நாய். The dog was running out of the campus. இவரும் தன்னை அறியாம காம்பஸ் விட்டு வெளியில போறேன்ற சிந்தவர்கள்ல எப்படியாவது இந்த பார்சல் பிடுங்கணுங்கிறதுக்காக தன்னை அறியாம அவரும் காம்பஸ் விட்டு வெளியில வந்தாச்சு. He also had to leave the campus. He never thought of all those things. He involuntarily followed the dog outside the campus. கடைசில காம்பஸ் வெளியில இதுக்கு வெளியில வந்து ஃபேக்டரி வெளியில வந்து அந்த சாப்பாடு பார்சலை போட்டுருச்சான். And after it came out of the campus, it dropped the food parcel. இப்படி எடுத்துட்டு இப்படி திரும்பி பார்த்த வேலை, திரும்பி அங்க உள்ள போறதுக்காக பார்த்த வேலையில அப்படியே இடிஞ்சு விழுந்து அங்க இருந்த பரியாசம் பண்ணவங்க எல்லாரும் செத்தாங்களாம். When he took away the food parcel from there and he was just about to turn inside the campus, he saw the entire complex had caved in. தேவன் நீதிபதியாய் இருந்து படிகை பச்சை பதித்த பொன் வளையல்களை போன்ற அவருடைய கரம் வரக்கூடிய ஒரு பெரிய ஆபத்திலிருந்து ஒரு இழுத்து கொண்டு வந்து அவரை வெளியே விட்டது. God being a judge and his hands as gold rings set with beryl had brought this man outside and I made him to escape from the great disaster. நம்முடைய அறிவின்படி நம்முடைய ஞானத்தின்படி பார்க்கும்போது தேவன் நடத்துகிற பாதை ஒருவேளை நாய்க்கு பின்னாடி ஓடுறது போல இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை நாய்க்கு பின்னாடி ஓடுறது போல. According to our understanding and our wisdom, maybe we may be thinking that we are made to run behind a dog. இந்த வாழ்க்கை தேவதானா? இப்படி நாய்க்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோமே, இது என்ன வாழ்க்கை? இந்த நாய்க்கு பின்னாடி நம்ம ஓடத்தான் வேணுமா? இந்த சாப்பாடு வேணுமா? அப்படி ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு சில வேளை நமக்கு தோணும். நீங்க போற பாதை உங்களுக்கு அப்படி தோணலாம். At times the path you take, maybe you may be thinking, is this a life? Have I to lead such kind of life? Should I run behind a dog? Should I retrieve my food from the dog? And so on. தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நீதிபதியாய் இருந்து அவருடைய கரம் ஒரு நாயை இழுத்து கொண்டு நமக்கு முன்பாக விட்டு அந்த நாய்க்கு பின்னாடி உன்னை என்னை ஓட பண்ணுகிறார். God being a judge in your life and my life, his hand is bringing us behind a dog and asking us to run behind the dog. அதனால எந்த சூழ்நிலையில் தேவன் இருக்கிறாரா என்ற சிந்தை அருமையான தேவனுடைய பிள்ளையை உனக்கு எனக்கு வராத வண்ணம் கர்த்தருடைய அந்த கரம் நம்மை பாதுகாப்பதாக. Dear child of God, let the hand of God preserve you and me so that we must never question him in any occasion saying, is there a God? இப்ப முதலாவது அவருடைய கரம் படிகை பச்சை பதிந்த பொன் வளையலை போல காணப்படுகிறது. First of all, his hands are as gold rings set with the beryl. அந்த பொன் வளையல் எதை காட்டுகிறது? What does that gold rings show? கர்த்தருடைய கரம் தான் என்னை நடத்துகிறது, நானாக போகல. அந்த விசுவாசம் நமக்கு இப்ப கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் தான் என்னை கரம் பிடித்து நடத்துகிறார், அவருடைய கரம் தான் என்னை நடத்தி கொண்டிருக்குது அப்படிங்கிற விசுவாசம் நம்ம போற பாதையில் நமக்கு வேணும். It is the faith that it is the Lord who is leading me and I am not going off my own. என்னமோ சம்பவிக்கட்டும், whatever may happen, கர்த்தர் தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். The Lord is leading me. அதான் உபாகமத்தில் படிக்கிறோம், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். That is why in Deuteronomy we read that the Lord himself has led him. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. The Lord alone has led him and the alien or strange gods were not with him. அதோட அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மார்க் குறைஞ்சாலும் சரி, எது குறைஞ்சாலும் சரி, என்ன இழந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துகிறார், உங்கள் பிள்ளைகளை நடத்துகிறார், உங்கள் குடும்பத்தை நடத்துகிறார். அந்நிய தேவன் வந்து அதுல தலையிட தேவனுடைய கரம் விடுகிறதில்லை. The meaning is the hand of God does not allow strange gods to involve or indulge in your lives. It is the hand of God which is leading you, your children and your family. கர்த்தர் ஒருவர் தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். God alone is leading you. வாசிப்போம் அந்த வசனத்தை. உபாகமம் 32:12. Deuteronomy chapter 32 verse 12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். The Lord alone did lead him. So the Lord alone did lead him and there was no strange God with him. அங்க ஒரு அந்நிய தேவனுக்கு இடம் இல்ல. There was no place for a strange God there.
தேவன் விடுறது இல்ல. நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்நிய தேவன் வந்து நம்மை நடத்துறதுக்கு அந்த படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போன்ற அந்த கரம் ஒருபோதும் அனுமதிக்கிறது இல்ல. The hand which were as gold rings set with the beryl will never allow on any day for strange gods to lead us. இனி நாம் கிறிஸ்துவின் நாளில் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால், Now if we want to stand before him in the day of Christ, நம்முடைய கரமோ அவருடைய கரத்தை போல மாறணும். our hand should also change like the hands of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதன் அர்த்தம் என்ன? What does it mean? கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். God has given you a family. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். God has given you blessed children. அந்த பிள்ளைகளை வந்து நடத்துகிற விஷயத்தில் தேவன் நீதிபதியா இருந்து எப்படி நடத்துவாரோ அதுபோல் அவருடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதை அறிந்து நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை அதே வழியில் நடத்தணும். As God is a judge, we have to understand the mind of God and we have to lead our children as the Lord has led us. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு வருகிறது. There is a mistake in the life of the children. அப்ப தேவன் நீதிபதியா இருந்தா என்ன செஞ்சிருப்பாரோ, எப்படி நியாயம் விசாரிச்சிருப்பாரோ. செல்லம் கொடுக்கறது இல்ல. சிலருக்கு பார்த்தா பயங்கர செல்லம் பிள்ளைங்க மேல. Certain people used to cosset the children, but we must not be like that. We must deal with the children as God deals with us. பிள்ளைங்க மேல நீங்க செல்லம் வச்சிருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஒருவேளை பரிசுத்தவான்களை கடிந்து கொண்டாலோ அல்லது தேவன் கடிந்து கொண்டாலோ, இல்ல தேவன் அவர்களை சிச்சு ஒரு வியாதி ஒரு போராட்டம் வந்தாலோ, இல்ல பரிசுத்தவான்கள் ஒருவேளை கடிந்து கொண்டாலோ உங்களுக்கு உங்க சுபாவம் மாறிடும். And if you are cosseting your children and you have a special care for your children, in case God reproves the children or the saints of God reprove them, your face will be changed. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் தேவனை காட்டிலும் ஈசாக்கு அதிகமான நேசித்தான். In the life of Abraham also we can see that Abraham loved Isaac more than God. அப்ப தேவனுடைய வாழ்க்கையில நீதிபதியா இருந்து என்ன செய்தார்? And what did God do in his life as a judge? 100 வயசுல சரீரம் செத்து போன உனக்கு, கர்ப்பம் செத்து போன உன் மனைவிக்கு இந்த ஈசாக்க கொடுத்தது நான் தானே, தேவனாகிய கர்த்தராகிய நான் தானே. It is I, the Lord God, who gave you a son at the age of 100 when your body was dead and the womb of your wife Sarah was dead. ஈசாக்கை இந்த 100 வயசுலயும் செத்து போன கர்ப்பத்திலிருந்தும் ஈசாக்கை கொடுத்த தேவனை நேசிப்பதற்கு பதிலாக தேவன் கொடுத்த ஈசாக்கை நீ நேசித்துக் கொண்டிருக்கிறாயே. You're loving Isaac given by the Lord instead of loving the Lord who gave you Isaac at the age of 100 when your body was dead and the womb of your wife was dead. அதனால ஆண்டவர் சொல்றார், அவனுடைய வாழ்க்கையில நீதிபதியா இருந்து அந்த ஈசாக்கை கொண்டு பலி செலுத்துன்னு சொல்றார், வெட்டி போறேன்ட்டார். Therefore God as a judge in his life asked him to slay his son Isaac. ஆனா ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்தான். And Abraham obeyed him. அவருடைய கரம் அவரை இழுத்து கொண்டு மோரியா மலைக்கு கொண்டு போனது. And his hand actually dragged him to one of the mountains in the land of Moriah. அவருடைய கரம் கத்தியை ஓங்கி பாருங்க, ஈசாக்கை ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை வெட்டுறதுக்கு கத்தியை ஓங்குறான். A father is lifting up the knife to slay his son. அப்புறம் தான் பரலோகம் கூப்பிட்டு சொல்கிறது, பிள்ளையாண்டல் மேல் கையை போடாத. And then heavens called out saying, do not touch a child. நீ உன்னுடைய நேசகுமாரனை பலியா ஒப்பு கொடுத்தபடினால, because you have offered your beloved son as a sacrifice. நீ ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். Now I know that thou fearest the Lord. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நீதிபதியா இருக்க வேண்டும். Dearly beloved, God should be a judge in our lives. எப்படியா ஈசாக்குடைய வாழ்க்கையில எப்படி தேவன் நீதிபதியா இருந்தார் என்று நான் சொன்னேன். I told you how God was a judge in the life of Isaac. அவன் வழி தவறி ஏசாவை ஆசீர்வதிக்க போனபோது தேவன் அவனுடைய வாழ்க்கையில எப்படி நீதிபதியா இருந்தார். How God was a judge in his life when he was about to bless Esau. அதுபோல ஆபிரகாம் ஈசாக்கை அதிகமாக நேசித்தபோது எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் நீதிபதியா இருந்தார். In the same way, when Abraham loved Isaac more than God, how God was a judge in his life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல அபிமெலேக்கு தவறான பாதையில் போனபோது தேவனுடைய வாழ்க்கையில் எப்படி நீதிபதியா இருந்தார். Similarly, when Abimelech was about to take a wrong route, how God was a judge in his life. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க் குறைந்திருக்குமானால், in case our children have scored less marks, அதிக மார்க் எடுத்தாலும் சரி குறைவான மார்க் எடுத்தாலும் சரி, இப்ப பாருங்க அதிகமான மார்க் எடுத்ததுனால சிலருக்கு பெருமை வராது, அவங்களுக்கு அது விஷயம் இல்ல. அந்த அழுகுறாங்க, ஐயோ பேப்பர்காரங்க வந்து என்னை கூப்பிட்டு என்னை போட்டோ எடுத்துட்டாங்களேன்னு ஒரே அழுக, டிவி காரங்க கூப்பிட்டுருக்காங்களேன்னு ஒரு சிலருக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெருமை, போயிட்டு போட்டோக்கு முன்னாடி நல்லா போஸ் கொடுப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அப்படி இல்ல. Even though you scored high marks or low marks, for example, our children also, when they scored high marks, they were really weeping because the photographers and the media persons came to take photographs of them, and they were feeling shy instead of feeling proud of it. ஆகவே தேவன் நீதிபதியாக இருந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில் நடத்துகிறார். Therefore God as a judge is leading each person in a different way. அதே போன்று அவருடைய மனதை விளங்கிக் கொண்டு நாமும் பல சந்தர்ப்பத்தில் நீதிபதியாக இருந்து, at the same time we also should understand the mind of God and be a judge. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், in the life of your children, ஒரு கணவன் மனைவியை நடத்துகிற வாழ்க்கையில், and the life of husband towards the wife. இப்ப நம்ம அடுத்த அர்த்தம் சொல்லும்போது உங்களுக்கு கிளியரா விளங்கிரும். இப்ப நான் வந்து இந்த படிக்க பட்சிக்கு இரண்டாவது அர்த்தத்தை சொல்ல போறேன்.
அந்த மூன்று அர்த்தங்கள். There are three meanings for beryl. I am going to spell out the second meaning and you can understand it well. நான் முதல் சொன்னது அந்த வேத வசனத்தை அடிப்படையாக கொண்ட அர்த்தத்தை சொன்னேன். தான் கோத்திரம் பதிக்கப்பட்டிருந்தது. The first meaning I gave with a base of reference from the scripture indicating the tribe of Dan. ஆனா இப்ப நான் சொல்ற அர்த்தம் எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் அந்த படிக்கப்பட்டங்கிற அந்த வார்த்தைக்கு கொடுத்தான ரெண்டு விளக்கங்கள். Now I am going to give you the two meanings given by the Hebrew biblical scholars for the term beryl. அது பைபிள்ல இல்ல. That is not given in the scripture. முதல் சொன்னது பைபிள்ல இருக்குது. The first meaning is given in the Bible. படிக்கப்பட்டயானது பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் தான் கோத்திரம் முத்திரை வெட்டாய் வெட்டப்பட்டிருந்தது. Beryl was found in the breastplate of the high priest with the inscription Dan over it. இப்ப நான் சொல்வது வேத ஆராய்ச்சியாளர்கள் படிக்கப்பட்டனுடைய சுபாவத்தை குறித்து சொன்னது. Now I am going to tell you about the Hebrew biblical scholars who have given the meaning for the term beryl. முதல் அர்த்தம் அடக்குவது. The first meaning is bringing under subjection. அவங்க கொடுத்த அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டு மேட்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நியாயம் விசாரிக்கிறது நீதிபதி இப்ப எது சரி எது தப்புன்னு கரெக்ட் பண்றதும் இந்த அடக்குறது ரெண்டு ஒரே இதுல வருகிறது. Now we can correlate both these meanings. The first meaning I gave was judge and being a judge, and here the next meaning is bringing under subjection. இரண்டாவது அர்த்தம் உடைப்பது அல்லது நொறுக்குவது. And the third meaning is breaking. இப்ப நான் அடக்குவதை குறித்து சொல்லுகிறேன். I am going to tell about that. தேவன் நம்மை அடக்கக்கூடியவராயிருக்கிறார். The Lord is able to bring us under subjection. அதனாலதான் நமக்கு பல பாத நிக்க முடியாத நிலவரங்கள் சில வேளை வருது. That is why at times in our paths we take, we are not able to stand. பல சந்தர்ப்பத்தில் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியல. At many instances we are not able to understand. சில நெருக்கங்கள், சில உபத்திரவங்கள், சில அவமானங்கள், சில காரியங்கள், சில எச்சரிப்புகள், சில கடிந்து கொள்ளுதல்கள், இதெல்லாம் என்னன்னு சொன்னா தேவன் நம்ம அடக்குறது. Certain distresses, certain afflictions, certain troubles, certain instructions from the Lord and reprovings, all these things that God is bringing us under subjection. ஆகவே தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது That is why in 1 Peter chapter 5 verse 6 அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written we have to be under his mighty hand. அவருடைய பலத்த கரத்துடைய வேலை என்ன? What is the work of his mighty hand? பாருங்க இந்த வசனம் மேட்ச் ஆகுது பாருங்க. We can see that both these verses match one with அவருடைய another. கரங்கள் படிகப்பட்டு பதித்த பொன் வளையல்களை போல இருக்கிறது. His hands were as rings of gold set with beryl. இங்க அவருடைய கரத்துடைய தன்மை என்ன? அவருடைய பலத்த கரம் அடக்கக்கூடியதா இருக்குது. Here we see that the mighty hand of God is able to bring us under his control. ரெண்டு அனுபவம். Two experiences. ஒன்று அந்த பலத்த கரத்துக்குள் நாமா விரும்பி போய் அடங்கி இருக்கிறது ஒரு அனுபவம். One experience, we voluntarily go under his mighty hand. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I am repeating. அந்த பலத்த கரத்துக்கு அடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அடக்குறது அப்படியே எப்படிப்பட்ட ஆளை அடக்கும்? The mighty hand has the ability to bring under subjection or control any type of person. நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் இந்த பலத்த கரம் உன்னை அடக்கும். You may be a great person, but that mighty hand is able to bring you under its control. இந்த அடங்குறதுல ரெண்டு அனுபவம். And coming under subjection, there is two experiences. ஒன்று மனப்பூர்வமாய் விரும்பி நாமே போய் அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருப்பது. One is wholeheartedly we out of our own desire come under his mighty hand. இயேசு அப்படிதான் அடங்கி இருந்தார் பிதாவின் கரத்துக்குள்ள. Jesus in this way was under the hand of the Father. பிதா ஒருபோதும் பலவந்தப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி இயேசு அடக்கவே இல்லை. Never did the Father force or constrain Jesus to come under his control. இயேசுவா மனப்பூர்வமா பிதாவின் கரத்துல ஒப்படைத்து அவர் அடங்கி இருந்தார். Jesus wholeheartedly committed himself under the control of God the Father. இப்படி யாரெல்லாம் அடங்கி மனப்பூர்வமா இருக்கலையோ அவங்கள கர்த்தர் என்ன செய்வாரு? கர்த்தரே நேரடியா அடக்குவார். Those who are not willingly come under his control or under his subjection, God himself will overrule us and bring us under his subjection. அடங்காத உங்களையும் என்னையும் எப்படி அடக்கணும் என்று தேவனுக்கு தெரியும். God knows very well how to bring us under subjection, you and me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே பாருங்க படிக்கப்பட்டை என்கிற வார்த்தை அவங்க கொடுத்த முதல் அர்த்தம் வேத ஆராய்ச்சியாளர்கள் அது அடக்குவது. The biblical scholars have given meanings for beryl. The first meaning is bringing under subjection. இப்ப அவருடைய கரம் படிக்கப்பட்டை பதித்த பொன் வளையல்களை போல இருக்கிறது. His hands are as gold rings set with the beryl. இப்ப பேதுரு சொல்றார் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. அடக்கக்கூடிய தன்மை அவருடைய பலத்த கரத்துக்கு இருக்குது. Peter says, "Humble yourselves therefore under the mighty hand of God, for the hand of God has the ability to bring everybody under its control." அப்ப தேவன் நம்மை அடக்கும்போது
When God controls us, தேவன்தான் என்னை அடக்குகிறார், என்னை தேவன்தான் அடக்குகிறார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. அந்த விசுவாசம் வர்றதுதான் பொன் வளையல். you need the faith. It is the Lord who is controlling me, and that faith is a ring of gold. இப்ப பாருங்க, நான் சொல்றேன், அடக்காவிட்டால் என்ன சம்பவிக்கும்? Now I am telling you, if you are not under subjection, what will happen? ஏலி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, ஏலியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said about Eli. தேவனாகிய கர்த்தர் சொல்றார். The Lord God told about him. ஏலியுடைய பிள்ளைகள் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அறிந்திருந்தோம், ஏலி என்ன செய்யல? அவங்களை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம். Because Eli did not restrain his children even though they were vile and caused the curse of God to come upon them. ஒரு தகப்பன் என்ன செய்யணும்? What should a தகப்பன்னா father சிலர் நினைக்கிறாங்க, தகப்பன்னா அப்போ எப்போதும் இந்த தொட்டில போட்டு தாட்டு ரே 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 கண்ணே உறங்கு உமாங்க. And we generally think that a father should always be pampering the child and putting him in a cradle and singing lullaby. அப்படி எதிர்பார்க்கறாங்க சிலர். Certain people expect like that. அப்படி அல்ல. That is not the case. அடக்கப்படணும். You should be brought under subjection. சில காரியத்துல நம்ம விருப்பத்துக்கு வளர்ந்திருக்கிறோம். Today certain things we have grown according to our desire. எத்தனையோ வருஷம் வளர்ந்தது. It's grown for years. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல இது. It's not a matter of just a few எத்தனையோ days. வருஷம் ஓங்கி வளர்ந்திருக்குது சுயம். The self has grown high for many years. இப்படியே நீங்க சுயத்தோட மரிச்சு எங்க போவீங்க? If you die in yourself, where will you go? அதுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? அடங்க பண்ணுகிறார். That is why the Lord is controlling. அப்ப பாருங்க, தேவன் யாரை கொண்டு இப்படி அடக்குகிறார்? And whom is God using to control you? தகப்பனை கொண்டு. With the Father. அப்ப ஆவிக்குரிய பிரகாரம் நம்ம பார்க்கும்போது, when we see that spiritually, எபிரேயர்ல படிக்கிறோம், in Hebrews, நடத்திப்புக்காரங்களுக்கு நம்ம அடங்கணும். we have to obey them that have the rule over us. இரண்டாவது, ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கணும். And second, to the Father of spirits, we have to be under their subjection. அடங்கணும்னு எங்க வருதோ, அப்ப மறுபக்கத்துல மறைமுகமா என்ன இருக்குது? அவங்க அடக்குறாங்கன்னு அர்த்தம். உங்களை அவங்க அடக்குறாங்க. When we say we have to come under subjection, indirectly it means that they are controlling you. அலங்காநல்லூர் இங்க பக்கத்துல இருக்குது. அலங்காநல்லூர்ல அடங்காத காளையெல்லாம் என்ன செய்றாங்க? அடங்காத ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் என்ன செய்வாங்க? அலங்காநல்லூர்ல சிலர் அடக்குவாங்க. And in Alanganallur also there is a play called Jallikattu, and certain bulls they will not be under subjection. They will try to bring that bulls under subjection. முதலாவது தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில அவர் நேரடியாக நம்மை அடக்கி அவருடைய கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது என்று நிரூபிக்கிறார். First of all, God comes and deals with your life and my life, controlling us and bringing us under subjection, and shows that His hands are as gold rings set with the beryl in our lives. இரண்டாவது, அவருடைய வருகையில் நாம் போக வேண்டுமானால், கிறிஸ்துவின் நாளில் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால், இப்ப நம்முடைய கரத்தை நீட்டினா, இப்ப ஒவ்வொரு தகப்பன்மாரும் உங்க கரத்தை நீட்டினா, ஒவ்வொரு தாய்மாரும் உங்க கரத்தை நீட்டினா, நடத்திவுக்காரனாகிய நான் என் கரத்தை நீட்டினா, அவருடைய கரத்தை போல படிக பட்சை பதித்த பொன் வளையல்களா இருக்கணும். அதோட அர்த்தம் என்னன்னா, நான் என்னுடைய பிள்ளைகளை, இப்ப நடத்திவுக்காரனாகிய நான் என்னுடைய பிள்ளைகளை அடக்கி இருக்க வேணும். எழுத்தின்படியான தாய் தகப்பனாகிய நீங்க உங்க பிள்ளைகளை அடக்கி இருக்கணும். Second, if we want to stand before Him in the day of Christ, or if we want to be caught up in the secret coming of Christ, when the father stretches out his hand, or the mother puts forth her hand, or I, the worker of God, if I am stretching out my hand, you must be under my control or our subjection. That is, as our hands are like gold rings set with a beryl. முதலாவது, எழுத்தின்படியான தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமல் போனதனால என்ன சம்பவித்தது நான் சொல்றேன். First of all, let me tell you, a literal father, because he restrained not his children, what happened? 1 சாமுவேல்ல வாசிக்கும்போது, when we read in 1 Samuel, ஏலியை குறித்து கர்த்தர் துக்கப்படுகிறார். the Lord was grieved about Eli. தன்னுடைய தகப்பனுடைய கண்களுக்கு முன்பாக பிள்ளைகள் இப்படி பாவம் பண்றதை பார்த்தோம், அது சத்தியத்தை மீறி நடக்கிறத பார்த்தோம், தன் பிள்ளைகளை இவன் அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் சொல்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அடக்காமல் போவது ஒரு பாவம். Here we read that Eli did not restrain his children even though they behaved vilely. That is why it was counted to him for iniquity. ஆனா ஜனங்க நினைக்கிறாங்க அடக்கிறது தான் பாவம். But the people of under the consideration is that he has come now and controlling us, that is only a sin. பிள்ளைய நினைக்கிறாங்க பெற்றோர் அடக்குறாங்களே அதுதான் பாவம் நினைக்கிறாங்க. The children think that the parents are controlling us, that is sin. வாசிங்க அந்த வசனத்தை. Let us read 1 சாமுவேலின் புத்தகம் 3:13. 1 Samuel 3:13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். என்ன பயங்கரம் என்று பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார். We can see the terribleness here. அதான் சொன்னேன் ஆரம்பத்திலே, நமக்கு சில காரியம் பாவம்னு தெரியறது இல்ல,
ஆனா தேவன் அதை எப்படி எடுக்கிறார் பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்தை மீறி சத்தியத்தை விட்டு தேவ சமூகத்தை விட்டு அங்கும் இங்கும் போறதை நீங்க அறிந்திருந்தோம் உங்க பிள்ளைகள் அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு. That is why I told you in the beginning, certain things may look right in our sight, but it may not look right in the sight of God. That is why it is written, even though you know that the thing is wrong, what your children are doing, where they are going, and after what they are, yet you are not restraining them. That is a sin, and it will be iniquity that will not be purged forever. 1 Samuel 3:13. 1 Samuel 3:13. For I have told him that I will judge his house forever for the iniquity which he knoweth, because his sons made themselves vile, and he restrained them not. அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம். And the iniquity that he restrained not the children. அப்ப அடக்காம போறது, அதாவது நீங்க பிள்ளைங்க தப்பு செய்றாங்கன்னு அப்படி நீங்க தட்டி கொடுத்து அது அவங்ககிட்ட செல்லம் காமிச்சு அவங்ககிட்ட அன்பு காட்டுறதுக்கு பேர் செல்லம், அன்பு இல்லாது பிள்ளைக்கு சாபத்தை வர பண்றீங்க. When your children are doing something wrong, instead of correcting them, if you pamper them and cosset them, you are making the children to commit a sin. அதே போல ஜனங்கள் தங்கள் தவறான வழியில போய் சத்தியத்தை விட்டு போய் தேவ சமூகத்தை விட்டு அங்கங்கேயும் போயிட்டு இருந்தா, உன்னை விசாரிக்காம உன்னை அடக்காமல் இருந்தால் ஏன் பிடரி பிரிந்து நான் சாவேன். And similarly, if you children of God, instead of coming to the presence of God, if you are going elsewhere, if I do not check you and inquire you, it will be a mistake or sin on my part. ஆனா நீங்க நினைக்கிறீங்க இப்படி சொல்றது, நீங்க ஏன் கூட்டத்துக்கு வரல, நீங்க ஏன் சுத்திர கூட்டத்துக்கு வரல, நீங்க ஏன் அங்கே வரல, ஏன் அப்படின்னு கேக்குறது சிலருக்கு பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு அப்படி கேக்குற ஆள் ஒரு பாவி. For example, when I come and ask you why you didn't turn up for the tiring meetings or for the sanctification meetings, you consider me as a sinner who am questioning you. அப்ப அடக்காமல் போவது பாவம் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப என்னாச்சுன்னு சொன்னா, அடக்காததுனால ஏழிக்கு பிடரி முடிஞ்சு செத்தான். அதே போல அவனுடைய கண்களுக்கு முன்பாக அந்த அவனுடைய பிள்ளைகளும் என்ன செஞ்சாங்க, ஓப்பனியும் பின்னங்காசும் பயங்கரமான நியாய தீர்ப்புல மரித்தாங்க. And when we restrain not them from the sins that was found out to be as iniquity which can never be purged, and the consequence of that was Eli also died, and his children had a very terrible judgment to be faced. அப்ப எழுத்தின்படியான தாய் தகப்பன்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளை அடக்க வேண்டிய காரியத்தில் அடக்காமல் நீங்கள் பாவம் பண்ணும்போது அது என்ன ஆகும், ஒரு நியாய தீர்ப்பை, தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வந்து கர்த்தர் தான் சொல்றாரு. இந்த வார்த்தை மனுஷன் பேசுற வார்த்தை அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தான் துக்கப்பட்டு சொல்றார். These are the words not of men but by God. Literally, parents, do not check your children and restrain them not from their wild ways. It is God who is grieving over you. That will be counted to you as a sin. அப்ப எழுத்தின்படியான தாய் தகப்பன்மார்கள் நீங்க செய்யாம போகும்போது அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார், ஆவிக்குரிய தாய் தகப்பன்மாரை வைத்து அடக்குகிறார். When you literal parents are not able to restrain your children, then God uses the saints, that the spiritual parents, to restrain your children. எபிரேயர் 12:9. Hebrews chapter 12 verse 9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? Furthermore, we have heard fathers of our flesh, which corrected us, and we gave them reverence. Shall we not much rather be in subjection unto the Father of spirits and live? வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? And shall we not much rather be in subjection? வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? And we have to be much rather in subjection. உதாரணமாக நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. For example, our friends or relatives have kept a function. நம்ம என்ன செய்யறோம், அது காலையில வச்சாலும் சரி, சாயங்காலம் வச்சாலும் சரி, நைட்டு 10 மணிக்கு மேல ரிசப்ஷன் அது இதுன்னு ஏதாவது வச்சாலும் சரி, நாம என்ன செய்யறோம், அது நம்ம அந்த இடத்துக்கு போயிடுறோம், அது ஃபேமிலியா போயிடுறோம். We go as a family to that function, even if it is in the morning or in the evening or even at 10 in the night. நீங்க உலகத்தார் காரியத்துக்கு போறது தவறு, அதே ஒரு விசுவாசி ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க நீங்க போறது சரி, அது கண்டிப்பா போய் ஆகணும். When a believer has a function, you have to attend that. But if people of the world have it, you have to abstain from all those things. அப்ப உலகத்தார் வச்சாலும் சரி அல்லது ஒரு பிலீவர் வச்சாலும் சரி, நீங்க அங்க போய் பங்கெடுக்க காரணம் என்னன்னு கேட்டா, ஒருவேளை அவங்க நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்க, நம்ம போகாவிட்டா நாளைக்கு எப்படி அவங்க முகத்துல நம்ம வெளிப்பது, இதான காரியம். இல்ல இதை தவிர வேற ஏதாவது இருக்குதா? You go and attend the functions kept by the believers and people who are not believers also, because you have opinion in case I'm not going for those meetings and how can I face them in future. ஆனா அதே வேளையில பாத்தீங்கன்னா இங்க உபவாச ஜெபங்கள் காலையில நடக்குது, இங்க சுத்திகரிப்பு கூட்டங்கள் காலையில, அது என்ன சுத்திகரிப்பு, சீஃப் பாஸ்டர் லெட்டர் அனுப்பின சுத்திகரிப்பு கூட்டம் வந்தாலும்
ஃபேமிலி அப்படி வந்து இறங்க மாட்டாங்க, கால உபவாசத்துக்கு வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், சீரியஸ் கண்டிஷனா இருப்பாங்க, படுக்கை விட்டு எழும்ப முடியாம சீரியஸ் கண்டிஷனா இருப்பாங்க. At the same time, we have tarrying meetings or sanctifications in the mornings. Even though it has been given as an order from the chief pastor, you will not be able to come here as a family. You may say that you are not even able to rise up from a bed. அப்ப நான் கேட்கிறேன், உலக பிரகாரமாக ஒரு மனிதன் ஒரு நண்பன் நமக்கு கூப்பிட்டு நம்ம அங்க போகாட்டா அவங்க முகத்தில் எப்படி விழிப்பது நம்ம யோசிக்கிறோமே. நீ இப்ப யோசிக்கணும், தேவ சமூகத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு, ஒரு பரிசுத்த பந்திக்கு நடக்கிற சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு, உபவாச ஜெபத்துக்கு நியமிக்கப்பட்ட கூட்டங்களுக்கு நாம் போகலையே, என் ஆண்டவர் இன்வைட் பண்ணிருக்கிறாரு, அந்த அவருடைய முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? எப்படி விழிக்க போறீங்க? இப்படிப்பட்டவங்க விழிக்க போறதே இல்ல. You are saying, if I do not go to the invitation given to people of the world to me, how can I look at their face in future? And you must have a question within you. God has given me an invitation for the sanctification meeting, for the tarrying meeting and the communion service. If I am not attending those meetings, how can I face my God? Certainly you cannot face him, for you will not be caught up in the secret coming. இப்படி நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு பேரு தான் அடக்குறது. Now what I am telling you, that is, I am bringing you under subjection. இப்ப புரிஞ்சவங்களுக்கு அடக்குறதுன்னா என்னன்னு? Now have you understood it? இப்ப இத நான் சொல்லாம விட்டேன்னா, in case I haven't told you all these things, அப்ப நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க, நீங்க ஒரு தகப்பன், அவர் ஒண்ணுமே கேட்க மாட்டார், அவர் ரொம்ப தகப்பன், கண்டுக்கவே மாட்டார், ஒண்ணும் கேட்க மாட்டார். Our brother is just like a father. He will never object for us if we come here or not. He will never question us, you say. அதல்ல, தகப்பன் என்று சொன்னா அவன் அடக்கக்கூடியவனா இருக்கணும். When we say of a father, he must be able to control us. அப்படி ஒரு வசனம் இல்லையா? அடுத்து வந்து அடக்கிறதை குறித்து நாம் பார்க்கும்போது, இப்ப நான் வாசித்த வசனத்துல ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமான, உலக பிரகாரமா நீங்க தகப்பனுக்கு அடங்கி நடக்கிறத பார்க்கலாம், ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கணுமா? We obey and come under the subjection of our literal fathers, and shall we not much rather be in subjection unto the Father of spirits? அடுத்து எபிரேயர் 13:17 அங்க ஒரு அடக்கற அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Next in Hebrews chapter 13 verse 17 also we read of as a controlling. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. உங்களை நடத்துறவங்க வந்து உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கலானபடியால் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்க கீழ்ப்படிந்து அடங்குங்க. துக்கத்தோடு நடத்தக்கூடாது, உங்களை சந்தோஷத்தோடு நடத்தணுங்க. Obey them that have the rule over you and submit yourselves, for they watch for your souls as they must give account, that they may do it with joy and not with grief, for that is unprofitable for you. ஆகவே முதலாவது அவருடைய கரங்கள் படிக பட்ச பதித்த பொன் வளையல் என்று சொல்லும்போது கர்த்தர் பல சந்தர்ப்பத்தில் நம்மை அடக்கி நம்மை நடத்துகிறார். When we see his hands are as gold rings set with a beryl, at many instances we see that he brings us under his subjection. ஆகவே தான் யோபு நினைக்கிறேன் அவருடைய கரம் என்மேல் அழுத்துகிறதாம். That is why in the book of Job we read, his hands were heavy over me. தேவன் வந்து நேரடியாக சிலர் என்ன செய்றார்? அடக்கி நடத்துகிறார். God directly controls certain people and leads them. அப்ப அதுபோல நீங்க வந்து கிறிஸ்துவின் நாளில அவருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் உங்களுக்கு அந்த கரங்கள் இருக்குதான்னு பாப்பாங்க. டெஸ்டட் அஸ் ஜெனியூன் என்று சொன்னால் இயேசுவுக்கு இருந்த படிகப்பட்சி பதித்த பொன் வளையல் உள்ள கரம் உங்களுக்கு இருக்குதா? நீங்க உங்களுடைய பிள்ளைகளை அல்லது கணவன் மனைவிய அல்லது மனைவி கணவனை அல்லது பெற்றோர் பிள்ளைகளை அடக்கி நடத்தி இருக்கீங்களா? If you are to stand before him in the day of Christ, you will be tested to know if you are genuine. That is, it will be found out if your hands are also as gold rings set with beryl. That is, if the parents have controlled the children or the husband has controlled the wife and so on. இப்ப பிள்ளைங்க ஒரு 2-wheeler கேக்குறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். Suppose a child asks a 2-wheeler. நீ எல்லா கூட்டங்களுக்கு வா, உனக்கு 2-wheeler பத்தி யோசிக்கலாம், வாங்கி தரத பத்தி யோசிக்கலாம். First of all, you come to attend all the meetings, then we may think over it, must be your answer. சரிப்பா எல்லா கூட்டத்துக்கு வரேன்னு சொல்லி 2-wheeler வாங்குற வரைக்கும் புள்ள வருது. And the child approves it and says it comes to all the meetings until the 2-wheeler is being bought. வாங்கி கொடுத்த பிற்பாடு அப்புறம் கூட்டத்துக்கு வரது கட் அடிக்குது. And after the 2-wheeler is bought, it cuts all the meetings. அடக்குறதுனா என்ன? What do we mean by controlling? அந்த 2-wheeler சாவியை பறித்து கொள்ள வேணும். We have to take away the key of the 2-wheeler. நீ மறுபடியும் எப்ப நீ கூட்டங்களுக்கு ஒழுங்கா வர்றியோ அப்ப நான் உனக்கு இந்த சாவியை கொடுக்கலாம். Once again, only when you are regular to your meetings, we will give you the key, you must say. இது போல தான் ஒவ்வொரு பொருளும் ஒரு லேப்டாப் கேக்குறாங்க. Similarly for each thing, for example, காலேஜ்ல சேர்த்துட சொல்றாங்க. பெரிய காலேஜ்ல அங்க போய் சேரணும், இங்க போய் சேரணும். மார்க் வர்றதுக்கு முன்னாடி அங்க போகணும், இங்க போகணும், அங்க போய் சேரணும், இங்க போய் சேரணும். For example, children ask for laptops, or children want to be joined in the top of the ladder colleges in this institution and that institution and so on.
இது ஒரு ஃபேஷன் நினைக்கிறேன். Now it's a fashion, I think. அப்ப பிள்ளைகள் ஆசைப்படும், ஒருவேளை யூகேல கூட போய் படிக்க ஆசைப்படும். தகப்பனுக்கு எங்க போறது, எப்படி வளர்க்கறது? Certain children will like to go to pursue their education in UK also, and how can we bring up the children? எனக்கு PhD இந்தியாவுல பண்ண விருப்பம் இல்ல, நான் யூகேல பண்ணலாம், அதான் என்னுடைய ஆம்பிஷன் சொல்லுவாங்க. And they used to say our ambition is to pursue a PhD in UK and not in India. நீ யூகேக்கு போறதெல்லாம் பரவாயில்ல, முதல்ல பெய்தோவுக்கு வான்னு சொல்லி அடக்கணும், அடக்கி இழுத்து வரணும். நீ யூகேக்கு போறதெல்லாம் பரவாயில்ல, பெய்தோவுக்கு இப்போதைக்கு வா. You must first say, first you do not think about UK, first of all come Faith Home. லண்டன் எப்படி நாங்க பார்த்ததே இல்ல ஆகமொத்தம். Most of us haven't seen how London will be, but everybody wants to go and have their higher education in London. லண்டன்ல எல்லாம் போய் படிக்கலாம், நீங்க முதல்ல என்ன செய்யுங்க, இப்ப பைபிள் ஸ்டடி நடந்துருக்கு, வாங்க போலாம். It's good going to London for education, but first of all come for the Bible study. இப்படி அடக்கி நடத்தணும், அடக்கணும், இதான் அடக்கிறது. And this is controlling. இல்ல நான் சொல்லி பார்த்தேன் பிரதர், அந்த ஏலி சொன்னா என் மக்களே, Dear beloved child and so on. இப்ப நீங்க அது போல என் மக்களே, அது ஏலி அப்படிதான் சொன்ன, என் குமாரரே நான் உங்களை குறித்து இப்படி கேள்விப்படுறது என்ன சத்தம், அப்படி ஸ்வீட்டா பிள்ளைகளுக்கு அப்படி தாலாட்டு பாடுறது போல. என் குமாரரே நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம், ஒருவன் மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் என்ன செய்வாங்க, நியாயாதிபதிகள் அதை விசாரிப்பார்கள், ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால். ஆசையின் வசனத்தை. And Eli also was speaking in a gentle way to his children. ஸ்வீட்டா நீங்க வந்து பேசுனீங்கன்னா என்ன செய்யுது, டைரி மில்க் சாக்லேட் மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் இருக்குமானா? And if your words are like butter and chocolate for your children, அவங்க என்ன செய்வாங்க, what will they do? அப்படி பிள்ளைய பெற்றோரை தட்டி விட்டு போவாங்க, அல்லது தள்ளி விட்டு போவாங்க, போன் நெஞ்ச பிடிச்சு தள்ளி விட்டு போவாங்க. They just push their parents on the chest and go away. வாசிங்க 1 சாமுவேல் 2:24. 1 Samuel chapter 2 verse 24. என் குமாரரே, இப்படி போல்டாலாம் சொல்ல, என் குமாரரே அப்படியா சொன்னாங்க, என் குமாரரே வேண்டாம்ப்பா, நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லது. எல்லாரும் இப்படிதான் எதிர்பார்க்கறாங்க, இப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. This is what many people expect now. இப்படி என் குமாரரே இப்படி சொல்லணும், என் குமாரரே. We must be pampering them saying my son. இதுபோல ஜனங்கள் எதிர்பார்க்கறாங்க. This is what the people also expect. ஆனா வந்து எல்லா சந்தர்ப்பத்திலும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. But we cannot apply this in all circumstances. ஏலி அப்படிதான் சொன்னான், என் குமாரரே. This is what Eli said, my son. வேண்டாம்ப்பா, வாசிங்க இந்த வசனத்தை. Not so my child. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. வேண்டாம் இல்ல, வேண்டாம். அப்படி வாசித்து பாருங்க, நீங்க வாசித்து பாருங்களேன், நல்லா இருக்கும். Read it gently. நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லதல்ல, எல்லாம் கேள்விப்படுறேன். கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் மனுஷனுக்கு விரோதமா மனுஷன் செய்தா நியாயாதிபதிகள் விசாரிப்பாங்க. If one man sin against another, the judge will judge him. ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்கு விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். இது வந்து எவ்வளவு போல்டா சொல்ல வேண்டிய காரியம். ஒருத்தன் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சா, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தால் அவனுக்காக ஜெபிப்பவன் யார், விண்ணப்பம் செய்கிறவன் யார், உட்காரு, இப்படி சொல்லணும். நீங்க பயந்துறாதீங்க, இப்படி சொல்லணும், இப்படி சொல்லிருக்கணும். Eli should have been dogmatic, saying, if a man sinned against another, the judge shall judge him. ஆனா இப்படி சொன்னா ஒருத்தர் அதுக்கு அப்புறம் பக்கத்துலயே வர மாட்டாங்க. If he says so, nobody will come. முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. They won't even see our face. அருமையானவர்களே, dearly beloved, நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானிப்போமாக. Let us examine our lives. கடைசி நாட்களே வந்திருக்கிறோம். We have come to the last days. கர்த்தர் உங்களுக்கு அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். The Lord has given you blessed children. அந்த அருமையான பிள்ளைகளை நீங்க இன்ஜினியர் ஆக்குங்க, டாக்டர் ஆக்குங்க, கலெக்டர் ஆக்குங்க, தப்பு இல்ல. And you can make them an engineer or a doctor and a collector, that's not a problem. அதே வேளையில எருசலேமாகவும் சீயோனாகவும் மாற்றும்படியாக நீ அவர்களை அடக்கி நடத்த வேண்டும். At the same time, you have to bring them under subjection so that they might turn into Jerusalem and Zion. அப்ப நடத்திப்புக்காரங்க என்ன செய்றாங்க, ரெண்டு விதத்துல அடக்குறாங்க. அதான் நடத்திப்புக்காரங்களை குறித்து நான் வாசித்த எபிரேயர்ல 2 வசனமே நடத்திப்புக்காரங்களை குறித்து. Both the verses we read in Hebrews is about the leaders of God. அடுத்து எழுத்தின்படியான தாய் தகப்பன் நடக்க வேணும். And next the literal parents also should lead the children. இப்படி அடக்கி நடத்தும் போதுதான் என்ன உண்டாகும், அவங்க நம்மளை பகைப்பாங்க, கள்ள கொண்டு எறிவாங்க, தூசிப்பாங்க, இனி என்னெல்லாமா செய்வாங்க. Only if we control others, they will hate us, they will disparaging remarks against us, and they will also throw brickbats at us. உங்களுக்கு இப்ப தெரியாது, You won't know now. ஆண்டவர் வர்ற அன்னைக்கு தெரியும். Only when the Lord comes, you will know all these things. ஆண்டவர் வர்ற அன்னைக்கு இது வந்து நன்மையா தீமையா, இந்த சத்தியங்கள் இந்த உபதேசங்கள் உங்களுக்கு நன்மையா தீமையாங்கிறது உங்க தலையில கிரீடத்தை சூட்டும் போது தெரியும்.
Only when the Lord comes and crowns you in your head will you know that if these truths are good or bad. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்த அர்த்தம் வந்து உடைப்பது அல்லது நொறுக்குவது. The next meaning is breaking or powdering. மூன்றாவது அர்த்தம். That's the third meaning. இப்ப பாருங்க, போஜன பலி நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை நல்லா நொறுக்கணும். When we see the meat offering, it should be pounded well. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நொறுக்கினார் என்று ஏசாயா 53 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். In Isaiah chapter 53 we read that the Lord God had broken and bruised our Lord Jesus Christ. சிலர் யோசிக்கிறாங்க, இப்படி நடத்தும்போது இவங்களுக்கு வந்து அல்லது நடத்திப்புக்காரங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கல, நம்ம குடும்பத்தை பிடிக்கல, நம்ம பிள்ளைகளை கண்டாலே பிடிக்கல, அப்படி நினைக்கிறாங்க. Certain people think when the leaders of God are leading them in that way, maybe the leaders of God do not like us, our children and the family. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, ஆகாத மாமியாருக்கு கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும். And certain people will think an unwanted mother-in-law, even if her hand touches it, it's a mistake. பரிசுத்தவாங்க யாரும் ஆகாத மாமியார் இல்ல, உங்களுக்கு கசப்பு வைராக்கிய வச்சு அப்படி சொல்றதுக்கு. No saint of God is an unwanted mother-in-law to nurse bitterness. அப்ப வந்து நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து உடைப்பது. இயேசு வந்து பிதாவுக்கு ஒரே பேரான செல்ல பிள்ளை. And Jesus Christ was the only child of the Father. செல்ல பிள்ளை என்று நீதிமொழிகளில் படிக்கிறோம். In Proverbs we read that he was a father's delight. அவருடைய மடியிலே நான் செல்ல பிள்ளையா இருந்தேன். I was the delight in the bosom of my father. நேசகுமாரன் என்று படிக்கிறோம். And he was the beloved son. அந்த ஒரே பேரான குமாரன். He was the only begotten son. அப்படிப்பட்ட நேசகுமாரன் அந்த நேச பிதா என்ன செய்தார் தெரியுமா? நொறுக்கினார். Do you know what the beloved father did to the beloved son? He broke him. ஏசாயா 53:10. Isaiah chapter 53 verse 10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். It did please the Lord to bruise him. அப்ப கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? What kind of hand was the Lord? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போன்ற கரத்தினால் நொறுக்கினார், உடைத்தார். The Lord, the God the Father, broke his son Jesus with the sands which were as gold rings set with the beryl. இயேசுவும் பல சந்தர்ப்பத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் நம்முடைய சுயத்தை, நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற சுயத்தை பல சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் நொறுக்குகிறார். Jesus also at many instances breaks the self that is found in you and me. இப்ப இயேசுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டுமானால், Therefore if we want to stand before Jesus, கிறிஸ்துவின் நாளிலே நம்முடைய கரம் டெஸ்ட் பண்ணப்படும், சோதித்து பார்க்கப்படும். on the day of Christ our hands also will be tested. அவருடைய கரம் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல இருக்கிறது போல நம்முடைய கரம் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல இருக்கிறதா? கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ஒரு எழுத்தின்படியான தாய் தகப்பன்மார் நீங்கள் எப்படி நடத்தினீர்கள்? சபையில தேவ ஜனங்களாகிய பிள்ளைகளை நடத்திப்புக்காரர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் அந்த பிள்ளைகளை எப்படி அடக்கி நடத்தினார்கள்? இது தேவன் காண்பார். As his hands were as gold rings set with beryl, our hands also should be with gold rings set as beryl. The way we have led the children will be seen on that day, and also the saints of God will be seen on the day if they have led the children that has been given unto them. அடக்காமல் போவது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்து எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? It is written that if we restrain them not, that will be a sin. And how can a sinner go to heaven? அவை நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய கரத்தை, அந்த கரத்தை தரிசனத்தை காண்போமாக. நான் அடுத்த வாரத்தில் படம் போடுறேன், சார்ட் இருக்குது. அதாவது படிக பட்சை வந்து எப்படி, அதோடைய படிக பட்சையோட ஒரிஜினல் கல்லு, அந்த சார்ட்டை நீங்க பாருங்க, அதோடைய சைனிங்கை பாருங்க, அதோடைய கலரை பாருங்க, அதோடைய அழகை பாருங்க. அது கண்களை மூடி இயேசுடைய கரங்களை நோக்கி பாருங்க. God willing, I'll put a chart showing the beryl, the color, the luster it has next week, and now you can close your eyes and bring that in front of your eyes. முதலாவது என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் நீதிபதியாய் காணப்பட வேண்டும். First of all, my God must be a judge in my life. என்னுடைய தவறான பாதையில் நான் போகும்போது அவர் என்னை தடுத்து நிறுத்த வேண்டும், வழிமறிக்க வேண்டும். When I take the wrong track, the Lord has to stop me and hinder me. அபிமெலேக்கை தடுத்த அவருடைய வலது கரம், அவருடைய படிகபட்சை பதித்த பொன் வளையலை போன்ற தேவனுடைய கரம் உன்னையும் என்னையும் இன்றைக்கு தடுத்து நிறுத்துகிறதா, வழிமறிக்கிறதா? The hand of God which were as gold rings set with the beryl had stopped and withheld Abimelech from sinning the other day. Is that hand obstructing us and hindering us when we go in the wrong track today? இரண்டாவது அடக்கக்கூடிய ஒரு கரம். Second, the hand that is able to control. கரம் அடக்குகிறது. His hand controls. பிதாவாகிய தேவனுடைய கரத்துக்குள் இயேசு அடங்கி இருந்தார் மனப்பூர்வமாக. Jesus wholeheartedly, willingly submitted himself under the hands of God the Father. நீங்கள் நானும் மனப்பூர்வமாய் அடங்க மனமில்லாமல் போனபடினால் அவருடைய பலத்த கரம் எப்படியாய் நம்மை பரலோகத்தில் கொண்டு நிறுத்துவதற்காக, எருசலேமாய் சீயோனாய் மாற்றுவதற்காக, அந்த நல்ல நோக்கத்துக்காக அவருடைய பலத்த கரம் நமக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும்
நமக்கு மனப்பூர்வம் இல்லாவிட்டாலும் நம்மை அடக்கி நடத்துகிறது. Even though I are not willing to come under the control of God, but His hand, His powerful hand, the hands which are gold have rings with beryl, is today controlling you and me, so that we may one day become Jerusalem and Zion. மூன்றாவது அந்த கரம் உடைக்கக்கூடிய நொறுக்கக்கூடிய கரம். Third is the hand which is able to break and bruise. இப்ப பாருங்க, நம்ம என்ன செய்றோம்? போஜன பலிக்கு அந்த கோதுமையோ அல்லது அந்த மணிகளை போட்டு என்ன செய்றோம்? உலக்கையில போட்டு இடிக்கிறோம், நொறுக்குகிறோம். இந்த கரத்தை தான் நொறுக்குறோம். யாரா கால்ல நொறுக்குவோமா? For the meat offering also we are bruising the wheat flour, wheat seeds or the grains with the hand and the pounding rod. மெல்லிய மாவா அது எப்படி மாற்றப்படுகிறது? இந்த கரம் தான் வேலை செய்யுது. அந்த உடைக்கிற வேலையை, நொறுக்கிற வேலையை இந்த கரம் தான் செய்யுது. The bruising work and the pounding work is being done by the hands to turn that grains into fine flour. நாம் பரலோகத்தை நோக்கி கெஞ்சுவோம். ஒரு 2 நிமிடம் எழும்பி நிற்போமாக. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. For 2 minutes let us all stand up and cry unto heaven. நான் இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக என் கரங்களை உயர்த்துகிறேன். I am lifting up my hands before these words. ஆண்டவரே, நீர் தான் என்னை உடைக்கணும்னு இல்ல, யாரை கொண்டாவது, ஒரு சின்ன பிள்ளையை கொண்டாவது உடைத்து நொறுக்கி எப்படியாயும் உம்மை போல மாற்றணும். அதுக்கு எனக்கு உதவி செய்யும். என் இருதயம் அப்படி இல்ல. Lord, I'm not particular that you alone should break me or bruise me. You can also use even a very tiny child to break me and bruise me. I'm committing myself into your hands, but now my state of mind is not like that. எல்லாரும் உருட்டட்டே, போட்டு உருட்டட்டும். Let everybody roll me also. எல்லாரும் உடைக்கட்டும். Everybody may break me. கிராமப்புறங்கள்ல போய் பார்த்தா உரலுக்குள்ள போட்டு அந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் ஒருத்தவங்க நின்று 2 சகோதரிமார் தான் போட்டு நல்லா குத்துவாங்க. குத்தட்டும், நல்லா குத்தட்டும். In the villages we can see in the pounding, with the pounding rod and the stone mill, we can see 2 sisters holding pounding rods and pounding the wheat. ஆண்டவரே, நான் உம்முடைய பலத்த கரத்துக்குள் காணப்பட வேண்டும். Oh Lord, I am found under your mighty hand. இயேசு எப்படி மனப்பூர்வமாய் பிதாவின் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தாரோ, அதுபோல நான் மனப்பூர்வமா அடங்கி இருக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை கட்டாயப்படுத்தி அடக்க கூடாது, நீர் என்னை பலவந்தப்படுத்தி அடக்க கூடாது. நான் மனப்பூர்வமா உம்முடைய கரத்துல ஒப்படைக்க வேண்டும். As Jesus willingly humbled himself under the mighty hands of God, Lord, I also should humble myself under your mighty hands. None should come and constrain me or force me. நீங்க கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய கரத்தை நான் காண விரும்புகிறேன் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவரே, இந்த படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போன்ற இந்த பொன் வளையல்கள் எதை காட்டுகிறது? கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார். அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில யார் என்ன செஞ்சாலும் சரி, எந்த மனுஷன் என்ன செஞ்சாலும் சரி, அது அந்த மனிதன் அல்ல, கர்த்தர் தான் எனக்கு இப்படி சம்பவிக்க வந்தார், கர்த்தர் தான் என்னை பேசினார். தாவீது சொல்றான் பாருங்க, சிமேயி தாவீதை தூசித்தான். தாவீது சொல்லுகிறான், தாவீதுடைய போர் சேவர்கள் சொல்லுறாங்க, இவனை ஒரே குத்தா இந்த செத்த நாயை குத்தி போடட்டும். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என்னை தூசிக்க முடியாது இடத்திலே சொன்னார். கர்த்தர் தான் என்னை தூசிக்க முடியாது சிமேயின் இடத்திலே சொன்னார். சிமேயி அல்ல தூசிப்பது. சிமேயை பார்த்து தாவீதை தூசி என்று கர்த்தர் சொன்னார். சிமேயை தூசிக்கிறான். அதனால நம்முடைய ஜீவியத்துல பொன் வளையல்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கிறது எல்லாம் என் தேவன் தான் நடத்துகிறார், என் தேவன் தான் என்னை உடைக்கிறார், என் தேவன் தான் என்னை நொறுக்குகிறார், என் தேவன் தான் என்னை அடக்குகிறார், என் தேவன் தான் எனக்கு நீதிபதியா இருந்து என்னை வழிமறிக்கிறார். கிறிஸ்துவின் நாளில் அவருக்கு முன்பாக நாம் துப்புரவாய் நிற்க வேண்டும். டெஸ்டட் அஸ் ஜெனியூன். அவருடைய கரங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல என்னுடைய கரமும் உங்களுடைய கரமும் மாற வேண்டும்.